எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். போன வாரத்தில் கூட நாம் முதல் வசனம், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவதாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அப்படிப்பட்ட அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நாம் வாசித்தோம். சுமார் 4000 ஆண்டுகளாக தேவனுக்கு மனதுக்கு விசனமும் சஞ்சலமும் உண்டு பண்ணினதான ஒரு கூட்ட ஜனம், அவருக்கு கோபம், எரிச்சல் எல்லாத்தையும் உண்டு பண்ணின ஒரு ஜனம், அவர் வேறு பிரித்து அவர் அழைத்து எகிப்தின் அடிமைத்தனத்தில் பார்வோனின் பிசாசின் கையிலிருந்து அவளை விடுவித்து அவளை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து வந்த ஜனங்கள் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார். நாம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மனுஷனை உண்டு பண்ணினதுக்காய் அவருக்கு மனசில் சஞ்சலமும் வேதனையும் உண்டான. அது தொடர்ந்து நாம் யாத்திராவும் புஸ்தகம், எண்ணாகவும் பல காரியங்களிலும் புஸ்தகங்களில் நாம் வாசிக்கிறோம். அவர்களை எரிச்சல் மூட்டி கோபப்படுத்தி அவரை அவமதித்து விக்கிரகங்களை வணங்கி இப்படி ஜனங்கள் அவருக்கு பிரியமாகவே வாழலை. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இந்த பூமியில் யார் என் காரியமாய் போவார் என்று கேட்டபோது, இதோ நான் போகிறேன் என்று இயேசு சொன்னார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அது ஒரு ப்ரொஃபட்டிக்காகவும் நீங்கள் வாசிக்கலாம், அல்லது ஏசாயா சொன்னதாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்? இதோ நான் போகிறேன். எபிரேயர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கு. பலியும் காணிக்கை நீர் விரும்பல ஆண்டவரே, இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று சொல்லி ஒருவர் இந்த பூமிக்கு வந்தார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் நம்ம கடைசி 17ஆம் வசனம் நினைக்கிறேன் வாசிக்கிறோம். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கு. அப்படி தேவனை பிரியப்படுத்த வந்த ஒருவரைத்தான் நாம் பின்பற்றவும் கற்றுக்கொள்ளவும் வந்திருக்கிறோம். எபேசியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி 20ஆம் வசனம், நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. நாம் கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொள்ள வந்த மக்கள், கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள். எப்பமோ கற்றுக்கிட்டோம்னு இல்லை, எப்பமோ ஞானஸ்நானம் எடுத்தோம்னு இல்லை. நாமும் எப்படி வந்தோம் தெரியுமா? நாமும் வந்தபோது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், நாமும் அப்படித்தான் இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களும் கபடமுள்ள வேலையாட்களும் எத்தனையோ மாறுபாடான உபதேசங்களும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்து நாமும் கூட 27ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 6:27, அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு அசுத்தமானை தொடாதபடிக்கு நாம் வந்தோம். எத்தனையோ பாவங்களை பாவமில்லை என்று பேசுகிற வாழுகிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருந்து அசுத்தமானதை நான் தொடமாட்டேன்னு பிரிஞ்சு அவர்கள் நடுவில் இருந்து வந்த ஒரு கூட்டம் தான், ஒரு சின்ன கூட்டம். அதான் சபை. அது மண்டை அறிவில் புரிந்ததல்ல, அல்லது ஏதோ ஒரு சபையை விட்டு இன்னொரு சபைக்கு வந்ததல்ல, அல்லது ஒரு மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு வந்ததல்ல.
அது அசுத்தமானதை தொடாதபடிக்கு அசுத்தத்தின் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து வந்தோம். அப்பொழுது தேவன், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சொன்ன வாக்கு தத்தங்களை நம்பி இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் என்று வந்த ஜனங்கள் நாம். இங்கே வந்த ஜனங்கள் நாம் ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ளவும். எபேசியர் புஸ்தகம், பிரியமான பிள்ளைகளைப் போல இருக்க நாம் கற்றுக்கொள்ள வந்த ஜனங்கள் நாம். பிள்ளைகளைப் போல அல்ல. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள். புலம்பல் 4 வாசித்தீங்கன்னா, பிள்ளைகள் நல்லா இருந்த பிள்ளைகள், நல்லபடியாக வந்த பிள்ளைகள் இப்போ அப்பம் கேட்டுக்கிட்டு இருக்கார்கள். அழிஞ்சு போகிற போஜனத்திற்காக அவர்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தேட ஆரம்பித்து விட்டார்கள். நல்லா வந்தவங்க தான். நீங்கள் புலம்பல் 4 போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அழுத்தமாய் உங்களுக்கு எனக்கு எழுதியிருக்கு. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அழிந்து போகிற போஜனத்திற்காக அவரை தேடுகிறார்கள் பிள்ளைகள். ஆனால் பிரியமான பிள்ளைகள் அப்படி இல்லை. அவர்கள் கற்றுக்கொள்ள வந்தவர்கள். இங்கே எப்படி எழுதியிருக்குன்னா 17ஆம் வசனம், கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு, தம்பி இந்த மைக்கை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடக்காமல் இருந்து, அப்படி நடக்காமல் இருக்க பிரிந்து வந்த ஜனங்கள் நாம். புத்தியில் அந்தகாரப்பட்டு இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அவர்கள் அந்நியரானார்கள். நாம் தேவனுடைய ஜீவனுக்கு பங்காளிகளாக அழைக்கப்பட்ட மக்கள் நாம். உணர்வில்லாதவர்களை சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவனிடத்திலே கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டவர்கள், போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் தான் சீசர்கள். இப்பவும் தேவன் போதிக்கிறாரா? ஏதாவது எப்பமோ கேட்டதா? அனுதினமும் தேவன் நமக்கு போதிக்கிறாரா? அனுதினமும் இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பார்த்து நாம கற்றுக்கொள்கிறோமா? புரிந்து கொள்கிறோமா? இந்த பிள்ளைகள், பிரியமான பிள்ளைகள் யார் தெரியுமா? அப்படிதான் அருமையாக எழுதியிருக்காங்க அப்போஸ்தலன். பரிசுத்த ஆவியினால எப்படி எழுதுறானா, பிரியமான பிள்ளைகள் பழைய மனுஷனை களைந்து விட்டவர்கள், முந்தின நடக்கைக்குரிய 25ஆம் வசனம், 22ஆம் வசனம், அந்தப்படி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அது மட்டுமல்ல, உன்னை விட்டுட்டோங்கிறது மட்டுமல்ல, உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள். அந்த புதிய மனுஷன் யாரு? கிறிஸ்து. ஏதோ அதை விட்டேன் இதை விட்டேங்கிறது இல்லைங்க. மேலோட்டமா ஒன்றை தரித்து கொள்ளுகிறோம், ஒன்றை உடுத்து கொள்ளுகிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகியிருக்கிற கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்ட மக்கள். அதனால தான் இங்கே எழுதியிருக்கு, ஒருவருக்கொருவர் நான் அவயவமாக இருக்கிறோம், போய் பேசக்கூடாது. ஒரு பிரியமான பிள்ளை, தேவனுக்கு எது பிரியம் இல்லைன்னு புரிஞ்சவன் தான் பிரியமான பிள்ளை. தேவன் எதையெல்லாம் வெறுக்கிறாங்கன்னு புரிஞ்சவங்க தான் பிரியமான பிள்ளை. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்களானால், நீதிமொழி 6:6, நீதிமொழியோட புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் சிலரை பற்றி எழுதியிருக்கு, சில பேலியாளின் பிள்ளைகளை பற்றி. அது எப்படி எழுதியிருக்குன்னா, பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசி திருகிறான்,
தேவனுக்கு பிரியமாய் வந்தவன் இப்ப பிரியமில்லாமல் ஆகிறான். ஒருவன் அடுத்து அவன் தன் கண்களால் செய்கை காட்டி, தன் கால்களால் பேசி, தன் விரலால் போதனை செய்கிறான். அவன் இருதயத்தில் திரியாவரம் உண்டு. எப்போ பார்த்தாலும் துன்மார்க்கமான சிந்தனை, கெட்ட சிந்தனை அவன் உள்ளத்தில் இருக்கு. இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு கொள்ளுகிறான் அவன். அதை எப்படி சொல்றாங்க ஆவியானவர்னு பாரு. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். அப்ப கர்த்தர் வெறுக்கிறதை தெரிந்தவர்கள் தான் பிரியமான பிள்ளைங்க. கர்த்தருக்கு எதெல்லாம் பிடிக்காது? பிள்ளை இதெல்லாம் ஒன்றும் யோசிக்க தேவை. பிள்ளை சோறு கிடைச்சா போதும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் தான் அங்கீகாரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கதான் பிள்ளை. சாதாரண நல்லவங்களும் தீயவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது சாதாரண பிள்ளைகள். தகப்பனுடைய நன்மையை பற்றி, தகப்பனுடைய கரிசனையை பற்றி, அவர் செய்த தியாகத்தை பற்றியெல்லாம் சிந்திக்காத பிள்ளை, நன்றி இல்லாத பிள்ளை, அதான் பிள்ளை. ஆனால் ஒரு நன்றியுள்ள பிள்ளை, தேவன் என்ன வெறுக்கிறாரோ அதை வெறுக்கிற பிள்ளை. என்ன எழுதியிருக்கிறாங்க? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. அது என்ன? தேவன் வெறுக்கிறது என்னன்னு தேடுகிற ஒரு பிள்ளை தான் பிரியமான பிள்ளை. அவரை சந்தோஷப்படுத்த நினைக்கிற பிள்ளை. மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் குற்றமற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்கிறது, அவருடைய இரத்தத்தை சிந்துகிறது. துர ஆலோசனை பிணைக்கும் இதயம், தீங்கு செய்ய விரைந்தோடும் கால். நாம பிரியமான பிள்ளைனா நம்முடைய கால் நன்மை செய்ய ஓடுகிற கால், ஆறுதல் படுத்த ஓடுகிற கால், உற்சாகப்படுத்த ஓடுகிற கால், நேசிக்க ஓடுகிற கால், நன்மை செய்ய எப்போதும் தீவிரித்து ஓடுகிற ஒரு மனுஷன். கர்த்தருக்கு பிரியமானது. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். 50 மைல் நடந்து போய் ஒருவருக்கு உதவி செய்கிறார். யாருக்கு என்ன நன்மை செய்யலாம், எப்படி மனுஷருக்கு நன்மை செய்யலாம், அவருடைய வாழ்க்கையை எளிமையாக்கி கொடுக்கலாம் என்று நினைக்கிற சிந்தை கொண்ட கால்கள் அது. அது இங்கே எழுதியிருக்கிறபடி துராசுரை பிழைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அல்லது. அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டும் ஆகிய இவைகளே கர்த்தர் வெறுக்கிறது. இதை அறிந்தவன் தான் பிரியமான பிள்ளை. பாக்கியெல்லாம் பிள்ளை, அப்பத்துக்காக வந்த பிள்ளை. நாம் பிரியமான பிள்ளைகளாக இருக்க வந்தவர்கள். பிறரை பற்றி என்ன யோசிக்கிறேன்? இங்கே உட்கார்ந்திருக்கிற சகோதர சகோதரிகள் அந்நிய விஷயங்களில் தலையிடாமல் தங்கள் வேலையை பார்த்து தேவன் தங்களுக்கு கொடுத்ததில் தேவ சித்தம் செய்து வாழனிமேனு வாழுகிறவர்கள் எத்தனை பேர் நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம்? தேவன் வெறுக்கிறத வெறுக்க பழகினவங்க தான் பிரியமான பிள்ளைங்க. நம்ம அப்படி விளைவிக்கணும். இன்னும் கொலேசியர் புஸ்தகம், என் மகனே உன் தகப்பன் கற்பனையை கைக்கொள். அடுத்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்துப்பார். நீ தான் பிரியமான பிள்ளை. தேவன் வெறுக்கிறத வெறுக்க கற்றுக்கொள்ளணுமோல்ல. நாம் அபத்தம் பேசிக்கிட்டு, குறை பேசி, முறுமுறுத்து, குற்றஞ்சாட்டி கொண்டு கூடுனாலே அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு, 2 பேர் ஐக்கியப்பட்டாலே அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்கு ஐக்கியப்படுகிறது. இது பேய் சபையில் தான் இப்படி இருக்குது. பேய் தான் இப்படி கூடுவான். அவன் கூடுனா எப்பவும் குற்றஞ்சாட்ட கூடுவான். 2 பேர் ஐக்கியப்பட வீடு தேடி போகிறோமா, இல்லை வீட்டுக்கு கூப்பிடுறோமா, எதுனாலும் இந்த ஐக்கியம் என்ன? தேவன் வெறுக்கிறது. யாரை பற்றினாலும் சரி. ஏன் அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா, கொலேசியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் இன்னும் நமக்கு ஒரு தெளிவாய் இதே அனுபவத்தோடு இதே வார்த்தைகளை ரிப்பீட் பண்ணி பேசுகிறதை பாருங்கள். 3ஆம் அதிகாரம் திரும்பவும் தான் பேசுகிறாங்க. ஏன்னா சபையில்
கொஞ்ச காலம் நல்லா இருப்போங்க, அப்புறம் நன்றி மறந்துடும். ஏதாவது ஒரு சில நீதியை செய்வோம், நமக்கு தலகால் புரியாமல் மற்றவங்க மேலே குற்றம் சாட்டும். நம்முடைய பாவங்களை மறைக்கிறதுக்கு யார் மேலாலும் மண்ணை வாரி தூவ நம்ம முயற்சிப்போம். காரணம், நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். அப்போஸ்தலர் அதை பேசுகிறதா பாரு. நாம் ஏன் இப்படியெல்லாம் இருக்கணும்னு பேசுகிறாருன்னு பாரு. 10ஆம் வசனம் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். நம்மை சிருஷ்டித்தாரே தேவன், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படினா வளர்ச்சி அடையும்படி அவரை போல பூரணராகும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படின்னா நம்ம தரித்து கொண்டிருக்கிறவர்கள் அர்த்தம். எபேசியரில் தரித்து கொள்ளுங்கள்னு எழுதியிருக்கு. இங்கே என்ன எழுதியிருக்கு? தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. ஆல்ரெடி ஏற்கனவே நீங்கள் தரித்து கொண்டவர்கள். நீங்கள் தேவனோடு கூட ஒரு நல்ல மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணினவர்கள். உடன்படிக்கையெல்லாம் மறந்தவர்களா? வர வர நாம உடன்படிக்கை பண்ணினவர்கள். உம்மோடு கூட மரித்தவன் என்று உடன்படிக்கை பண்ணினவர்கள். அவருடைய மரணத்தின் சாயலில், ரோமர் 6:6, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் நாம். அவரோட பேதுரு பேசும்போது அவரோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணினவர்கள். தேவனே, உமக்கும் என்னோடு கூட அப்பம் விற்கிறவர்களுக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணினவர்கள் நாம். எப்பமோ உடன்படிக்கை பண்ணணும், ஞானஸ்நானத்தோடைய எல்லாமே நிறைவேறிட்டுதுன்னு நினைக்கிற மதியேற்றவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அது ஆரம்பம். திருமணத்தில் மேடையில் நின்று கையை பிடிச்சி கல்யாணம் பண்ணுறது ஆரம்பம். திருமணமே எல்லாமே ஆயிடுச்சா? அது ஆரம்பம். உடன்படிக்கை பண்ணுவது ஆரம்பம். அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம். அதுக்கு பிறகு நான் நல்ல மனசாட்சியை காத்துக்கொண்டு தேவனுக்கும் என்னோட அப்பம் வைக்கிற பிள்ளைகளுக்கும் துரோகம் பேசாமல், கேடு பேசாமல், தீவினை பேசாமல், விரோதம் பேசாமல், பொல்லாப்புக்கு என் நாவை, கபடத்துக்கு என் உதடுகளை விலக்கி காத்து நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவனாய் வந்தவன் நான். அதனால் புதிய மனுஷனை தரித்து கொண்டவன் நான். அதனால் ஒருவருக்கொருவர் 9ஆம் வசனம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை அவன் செய்கைகளை களைஞ்சு போடு. காலம் போக போக நம்மளை செல்ல அரிக்குது. ஒரு சிலரை உண்மையாகவே நாசமாகவே பிசாசம் ஆக்கி விட்டான்னே சொல்லலாம். ஏன்னா காலம் போக போக நம்ம தப்பாகும். என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. எப்படி நாம் நடந்து கொள்கிறோம்னு தெரியாமல் இருக்குது. பொய்களை தாராளமாய் பேசுகிறவளாய் மாறிட்டோமா? இல்லைங்க, பேசக்கூடாது. ஏன்னா நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்ட மக்கள். அதனால் 12ஆம் வசனம், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். ஆமென். எத்தனை பேர் தங்களை பரிசுத்தவான் என்று அறிஞ்சிருக்கிறோம்? தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். என்னையே தேவன் பரிசுத்தவான்னு சொன்னான், நான் இன்னும் ஒருத்தரை பரிசுத்தவான்னு பார்க்க எனக்கு தெரியல. அப்படி பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியுதா? என்னையே தேவன் பரிசுத்தவான்னு அழைச்சா, என்னை இன்னும் ஒருத்தரை, என்னை விட எத்தனையோ மேன்மையாக இருக்கிற ஒருவரை பரிசுத்தவான்னு காண தெரில. ஏன்னா நம்ம புதிய மனுஷனை தரித்தில்லை. புது உபதேசம் கற்றுருக்கிறோம், இன்ஃபர்மேஷனை கற்றுருக்கிறோம், நாலேஜ் இருக்குது, வெளிப்பாடு இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை வெளிப்பாடு உள்ளது. நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அது சப்ஜெக்ட்டுக்கு வெளியே இருந்தாலும் அது சொல்கிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கேட்டாங்க, சீசர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்னு கேட்டாங்க. அப்படி கேட்டாங்களா? 16ஆம் அதிகாரம், கொஞ்சம் சீக்கிரம். நாம் எப்படி அழைக்கப்பட்ட மக்கள், நாம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியா 15ஆம் வசனம் 13ஆம் வசனம், பிலிப்பு செசரியா பின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள்? அதற்கு அவர்கள், சிலர் உம்மை
யோவான் ஸ்நானகன் சும்மா சப்ப மேட்டரா? யோவான் ஸ்நானகன் சொன்னால் இல்லைங்க. ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் அவனைப் போல பெரியவன் ஒருத்தனும் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். அவன் தான் கடைசி தீர்க்கதரிசி, பெரியவன். விசுவாசிக்கிற பிள்ளைகள், இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அவனிலும் பெரியவர்களாக இருக்க போகிறார்கள். அதையும் தான் ஆண்டவர் சொன்னார். யோவான் ஸ்நானகன்னு சொன்னால் சாதாரண ஆளை சொல்லிட்டாங்களா? இல்லை. அப்புறம் என்ன சொன்னாங்க? எலியா. எலியான்னு என்ன? எலியா எலியானா எலியா என்ன வழங்கியிருக்கோம்? எலியான்னு சொன்னாங்களே, அது யாரு? வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கொண்டு வந்த ரதத்தில் என்ன சொல்கிறது, அக்கினிமயமான ரதங்களை அப்படியெல்லாம் காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட பெரிய மனுஷன். அடுத்து என்ன சொன்னாங்க? எரேமியா. ஏபசாப்பியானாளா? இப்படியெல்லாம் சொல்கிறாங்களான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரா? இப்படியா சொல்கிறாங்க? யோவான் ஸ்நானகன் சொல்கிறாங்க, என்ன எலியானா சொல்கிறாங்க, எரேமியானா சொல்கிறாங்க. ஓ, அப்படி சொல்லிட்டாங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் என்னை யாருன்னு சொல்லு. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க. அடுத்து படிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிறது வெளிப்பாடுங்க. இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ஒரு சில பெரியவங்களுக்கு, சில மனைவிகளுக்கு, புருஷர்களுக்கு, இல்லை சகோதரர்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, சில தகவல். இயேசுதான் தெய்வம், அதை அறிஞ்சோம், வந்து சாடிட்டோம் குழியில். அந்த இன்ஃபர்மேஷன் ஒரு ஒரு தகவல். அடுத்து ஒரு நாலேஜ் வந்தது, ஒரு அறிவு. நான் அப்படி தான் யோசிக்கிறேன். நமக்கு என்ன வேதம் பைபிளில் சொல்லியிருக்கு, அது அப்புறம் சொல்ல வேண்டியது, முதல் சொல்ல வேண்டியது அப்படி இல்லை. பைபிளில் சொல்லியிருக்கு, அது ஒரு அறிவு. எல்லா மதத்தவரையும் கேளுங்க, அவங்க கடவுளுக்கு அவங்க காட்டுறது என்ன? அவங்க மத புஸ்தகம். இந்த புஸ்தகம் அப்படி சொல்லுது, அந்த புஸ்தகம் அப்படி சொல்லுது. இதெல்லாம் ஒரு அறிவுங்க. நம்ம சபைக்கு வருகிறோம், நமக்கு ஒரு அறிவு இருக்குது, இயேசுதான் தெய்வம்னு கேட்டிருக்கிறோம், ஒரு அறிவு இருக்குது, ஒரு நாலேஜ் வந்திருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல் கிடச்சிருக்கு. அப்படியா இயேசு தெய்வம்னு சொன்னது? அப்படி தான் அறிஞ்சு வச்சுருக்கோமா? இல்லை, அப்படி அறியக்கூடாது. பரலோகத்தில் இருக்கிற பிதா நமக்கு ஒன்று வெளிப்படுத்தணும். என்ன சொல்கிறாங்க? இரத்தமும் மாம்சமும். இரத்தம்னா என்ன? இரத்த சம்பந்தமான மனுஷர்கள் நமக்கு சொல்லி, சில பிள்ளைகளை கூப்பிட்டு வந்திருக்கலாம். இப்போ பிள்ளைகளை கேட்டால் சொல்லுங்களா, இயேசு தான் தெய்வம்னு சொல்லும். அது ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல். கொஞ்ச நாள் அப்படி படித்து கிடிச்சு காரியங்கள் வந்தால் ஒரு அறிவு. அது வெளிப்பாடு அப்படி இருக்காது. வெளிப்பாடு இரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தாமல் பரலோகத்தில் இருக்கிற தேவனே தம்மை நமக்கு, இயேசுதான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்படி ஒரு வெளிப்பாடு பெற்றவர்கள் தான் கிறிஸ்தவன். அப்படி வெளிப்பாடு பெற்றதுனால தான் பேதுருவை நான் அப்படி தான் யோசிக்கிறேன். அப்படி வெளிப்பாடு பெற்றதுனால தான் இது பக்கத்திலே நீங்கள் அடுத்த பக்கத்திலே பார்த்தீங்க, பக்கத்திலாம் அங்கேயே பார்த்தீங்கன்னா, அப்பால போ சாத்தானேன்னு சொன்னாரா? நல்ல தூக்கம் வருது ஒரு சிலருக்கு, பரவாயில்ல, களைப்பாக இருக்கும், அப்படி இருக்கும், கொஞ்சம் முடிச்சுக்கிங்க. அப்பால போ சாத்தான்னு சொன்னாரா? வெளிப்பாடு பெற்றதுனால என்ன நடக்குன்னு வரும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். யோவான் 6ஆம் அதிகாரம், ஒரு வெளிப்பாடு பெற்ற மனுஷன், ஒரு அறிவு, ஒரு தகவல் தெரிஞ்சிருந்தா நம்ம வாழ்க்கை இப்படி குற்றம் பேசி, குற்றம் தீர்த்து, நியாயம் தீர்த்து, குறை பேசி, இன்னும் நான் வாசி காட்டுறேன், தரிகட்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மாறும். நம்முடைய பாவங்களை மறைச்சு 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 மறைச்சி கபடர்களாய் மாறி போவோம். ஆனால் நாம் மட்டும் ஒரு வெளிப்பாடு பெற்றிருந்தால், யோவான் 6ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், ஒரு பெரிய அதிகாரம். யோவான் 6ஆம் அதிகாரம்
அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அது முதல் அவருடைய சீடர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். 66 சீடர்கள் அவர்கள் கூட நடக்கலப்ப, அவர்கள் கூட நடந்தார்கள். இப்போ ஒரு சிலர், நம்மளும் அப்படித்தான், ஒரு சிலர் முன்னாடி நடப்போம். நீங்கள் வந்தா வா, வராட்ட போ, நான் போகிறேன், என் வழி தனி வழின்னு நம்ம போகிறோம். ஆண்டவரே என் கூட சேர்ந்ததுன்னா சேர்ந்துக்குங்க அப்படின்னு முன்னாடி போகிறோம். அல்லது பின்னாடி, நீங்கள் போகிற பாதைக்கெல்லாம் நான் வர முடியாது, உங்கள் உபதேசமெல்லாம் நமக்கு வர முடியாதுன்னு பின்னாடி நடக்கிறது. 2 நடப்பு இருக்குங்க. ஒன்று முன்னாடி நடக்கிறது, இல்லைன்னா பின்னாடி நடக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, நீங்கள் போயிட்டு வாங்க. அல்லது நான் போகிற பாதைக்கு நீங்கள் வரணும், ஏன் சித்தம் செய்ய நீங்கள் வரணும், ஏன் ஜெபத்தை கேட்க நீங்கள் வரணும், நான் சொல்கிறத கேளும் செய்யும் அப்படின்னு நான் நடப்பேன், நீங்கள் என் கூட நடக்கணும். ஆனால் ஒரு சிலர் அவர் கூட நடக்கிறாங்க. எம்மா ஒரு சீடரோடு கூட நடந்தார், அவர்கள் கூட நடந்தார்கள். முன்னே நடக்கலை, பின்னே நடக்கலை. இப்போ சீசர்கள்லாம் பின்வாங்கி அப்படி போயிட்டாங்க. அப்பொழுது இயேசு 12 பேரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் போகலாம், நானே என் பிதா ஒன்றா இருக்கிறோம், நீங்கள் போகிறதுனாலும் போகலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான், யார் வேணாலும் போகலாம். ரட்சித்தவரோடு நடக்க வந்தவர்கள்னா யார் வேணாலும் போகலாம். நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் போகலாம். சீமன் போதர் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்துல போவோம்? இதுதான் வெளிப்பாடு பெற்ற ஒரு வாழ்வு. வெளிப்பாடு பெற்ற மனுஷன் சாத்தானேன்னு சொன்னாலும் அவன் அப்படியே நிற்கிறான். அதை நித்திய ஜீவ வசனம்னு சொல்கிறான். அதான் வெளிப்பாடு பெற்றவன். ஒரு அறிவு, ஒரு தகவல் கிடைச்சவர்களுக்கு எல்லாமே இடரலாக இருக்குங்க. தங்கள் குடும்பத்தில் இருக்க பாவமோ, தங்கள் பிள்ளைகளுடைய பாவமோ எதுவுமே புரியாது. மற்றவங்க பாவம் மட்டும் 70 mm ஸ்க்ரீனில் தெரியும். தங்கள் கண்களில் பெரிய உத்தரம் இருக்கும். ஆனால் பிறர் கண்ணில் இருக்கிற துரும்ப தேடுகிறதுக்கு இந்த கண்ணு தேடும். வெளிப்பாடு பெறாதவர்கள். உண்மையாகவே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று வெளிப்பாடு பெற்றிருந்தால் நாங்கள் யார்கிட்ட போவோம்? ஆண்டவரே, நீங்கள் பிசாசுன்னு சொன்னதும் சரிதான், சாத்தானேன்னு சொன்னதும் சரிதான், என்னை நேசித்து நான் சாத்தான இருந்ததும் சொன்னீங்க, இதுக்காக நான் புண்படுவேனா? ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, எனக்கு லூக்காவா மார்க்கா 14ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். இப்படி வெளிப்பாடு பெறாத ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் யூதாஸ். 14ஆம் அதிகாரம் லூக்கான்னு நினைக்கிறேன், எடுங்க. வெளிப்பாடு பெறாத ஒரு மனுஷன். யாருக்கா ஞாபகம் இருக்கா? அவன் எழுந்து போனான். 14ஆம் அதிகாரம் மத்தேயு. ஓ, மார்க் 14? இல்லை அது இல்லை. 14, மார்க் 14 ஞாபகம் இருக்குது முக்கியமாக. ஒரு பெண், அதாவது வெளிப்பாடு பெறாத ஒருவன் அங்கே கூட இருக்கிறத பாருங்க. அவன் வெசனம் அடைஞ்சான், புண்பட்டான், உடனே காட்டி கொடுக்க போயிட்டான். அது அங்கே அருமையாக எழுதியிருக்கு. ஒருவரை சாத்தானேன்னு சொல்கிறாரு, அவன் நல்லா நிற்கிறான், நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கேன்னு சொல்கிறான். வெளிப்பாடு பெற்றவன். வெளிப்பாடு பெறாதவன், அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் வந்திருக்கையில், 3ஆம் வசனம், ஒரு பெண் வெளியேறப்பட்ட நளதம் என்னும் உத்தம தைலம் வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்திற்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவரை குறித்து
முறுமுறுத்தார்கள். இதை சொன்னவன் யோவான் 12 எழுதியிருக்கு, அது யூதாசு. இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், அவளை தொந்தரவு செய்யாதீர்கள், தொந்தரவுப்படுத்தாதீர்கள். என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரோ எப்போது உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவளுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுது உங்களிடத்தில் இரேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலத்தை பூசினாள். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கே இவளை நினைப்பதற்கு இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாசு என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டிக் கொடும்படிக்கு அவரிடத்தில் போனான். இப்போ அவமானப்பட்டுட்டோம். நாம் தரித்திரரை பற்றி கவலைப்படலை, பண ஆசை உள்ள கபடா இருந்ததை சொல்லிட்டார். அவர் வெளிப்படையாக ஒன்றும் சொல்லலை, யூதாசன்லாம் சொல்லலை. அவனுக்கு தெரியுமில்ல என்னன்னு, அவனுடைய கபடு, இதயத்தின் கபடு. உடனே புண்பட்டு உடனே காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இவனுக்கு ஒரு வெளிப்பாடு இல்லை, வெளிப்பாடு கிடைக்கல. வந்தோம் எல்லாரும் ரைட்டில் நல்லது, ஆண்டவரிடத்தில் வந்தோம், நம்ம காரியங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது, நம்ம வந்தோம், ஒரு அறிவு கிடைச்சிது, நம்ம வந்தோம், எல்லாம் ரைட்டு தான். தப்பு. இங்கே வந்த பிறகு ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைச்சால் ஒழிய நம்ம நல்லா இருக்க மாட்டோம். நல்லா நம்மளால் இருக்க முடியாது. இது எவ்வளோ வருஷம் ஆனாலும் எப்போ பார்த்தாலும் பிறர் கண்ணில் இருக்கிற துரும்பு தான் நமக்கு பெருசாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு, நமக்கு ஒரு அறிவு இருக்குது. இந்த பிள்ளைகள்லாம் கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சு வந்தவங்க தான். இன்னும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து ஒரு சிலுவை சுமக்கிற வாழ்க்கையை வாழ வெளிப்பாடு பெற்று அவர்கள் வாழுகிறது தான் வெளிப்பாடு பெற்ற வாழ்க்கை. இப்போ அப்பா அம்மா இயேசு தான் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேறு புற மதத்தில் பிறந்தால் அந்த தெய்வம் தான் தெய்வம்பாங்க. எந்த மதத்தில் பிறந்தாலும் அந்த மதத்தில் இருக்க பிள்ளைகள் அந்த தெய்வத்தை வணங்கும். இவங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டாங்க, அப்படி இருக்காங்க. இவர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனே அவங்க இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரே, இவர்கள் நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுத்து தைரியமாய் விசுவாசமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறதா வெளிப்பாடு பெற்ற வாழ்வு. இப்போ 12 மணிக்கு ஆண்டவர் வந்துட்டாங்கன்னா சந்தேகம் திகிலும் கொள்ளாத வாழ்வு. ஆவியானவர் அவரை என்னை பிள்ளைன்னு அறிவிச்சிருக்கிறார். அப்புறம் எனக்கு என்ன பயம்? பரிசுத்த ஆவியானவரே அவருடைய பிள்ளை என்று என் ஆவியில் எனக்கு வெளிப்பாடு தந்திருக்கிறார். அப்புறம் நான் ஏன் பயப்படும்? அவரோட கூட நான் என்றென்றைக்கும் வாசமாக இருப்பேன். நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் வாசமாக இருப்பேன். அப்படிப்பட்ட வெளிப்பாடு பெற்ற நம்பிக்கையுள்ள மக்கள். அதனால தான் நாம் திருப்பிக் கொள்ளும் கொலைசீர் புஸ்தகம். இப்படி நம்ம பரிசுத்தவான்கள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், செல்ல பிள்ளைகள், ஒவ்வொருவருக்கும் அப்படி நம்பிக்கை இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவரை நான் தேடல், அவர் என்னை தேடி வந்தார். நான் முன்குறிக்கல, அவர் என்னை முன்குறித்தார். அவர் என்னை அழைத்தார். அவர் என் மேலே பிரியம் கொண்டிருந்தார். பிரியமான பிள்ளை நான். எத்தனையோ வருஷங்களாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். 1% கூட அவர் மேலே நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. இல்லை, சந்தேகம் இருக்கக்கூடாது. அவர் என்னை நேசிக்கலன்னு. ஸ்டில் இப்பவும் ஆண்டவர் 100% நம்மளை நேசிக்கிறார். அப்படி வெளிப்பாடு பெற்ற பிள்ளைகள் அவர்கள். ஒருபோது சந்தேகப்படாதவர்கள். ஆண்டவர் இப்பவும் என்னை நேசிக்கிறார். ஏசாயா 43, யாக்கோபே நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன். இப்பவும் நான் உன்னை நேசிக்கிறேன். ஆண்டவரே குறைவு பரவாயில்ல, எனக்கு தெரியும். ஆண்டவரே இருதயம் எனக்கு தெரியும், பயப்படாது. உன் குறைவு கண்ட நான் பயப்படல. நீ குறைவாக இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேங்கிறதுல மட்டும் நீ சந்தேகப்படாத.
அதுதான் ஆண்டவருடைய சத்தம் நமக்கு. நான் உன்னை இப்பவும் ஆழமாய் நேசிக்கிறேன், உன்னை மறுரூபப்படுத்துவேன், மனம் புதிதாக்குவேன், என் சாயலாக்குவேன், என் குமாரன் சாயலாக்குவேன், என் குமாரனுடைய இளைய சகோதர சகோதரிகளாய் உங்களை நான் முன்குறித்திருக்கிறேன், உங்களை மகிமுள்ள சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு கொண்டு போய் நிறுத்துவேன். நான் உங்களை நேசிக்கலேன்னு மட்டும் நீ சந்தேகப்படாத. உன்னை உருவாக்கணும் உன் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத. உன்னை குணமாக்குவேன், உன்னை சீர்படுத்துவேன், எனக்கு பிரியமான பிள்ளை. அதனால் உருக்கமாய், இரக்கமாய், தயவாய் என்னை நேசித்து என்னை ரட்சித்திருக்கிறாரே என் ஆண்டவர். அதனால் நானும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையை நான் உடுத்துக்கொள்வோம். நம்ம கேட்டோம், சிறுமையும் எளிமையுமான ஜனம் வந்தபோது அப்படியெல்லாம் வந்தாங்க. இப்போ தாங்க தலை வீங்குது. என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம், எப்படி நடக்கிறோம், ஒன்றும் புரியல. அடுத்த வருஷம் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர். இது புதிய மனுஷனை தரித்து கொண்டவருடைய வாழ்க்கை. இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ளாதவர்களால் இப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க, நிச்சயமாக வாழ முடியாது. அவங்க எப்படி வாழ்வாங்கன்னு ஒரு வசனம் படித்து காட்டுங்க. 50ஆம் சங்கீதம். சங்கீதக்காரன் பேசுகிறத பாரு. புதிய மனுஷனை தரித்து கொள்ளாத ஒரு மனுஷனை பற்றி துன்மார்க்கனே என்று ஆண்டவர் அழைக்கிறத நீங்க பாருங்க. பதினாறாம் வசனம். துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயிலே சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு. அந்த துன்மார்க்கனை பற்றி அவர் சொல்லுகிறார். என்னென்ன எப்படிப்பட்டோம். அது புதிய மனுஷனை தரித்து கொள்ளாத ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு அறிவோடு கூட புது மனுஷனை தரித்து கொள்ளாத ஒரு வெளிப்பாடுபடாத இருந்தால் இருக்கலாம். அப்படி சபையில் பலதரப்பட்டவர்கள் இருக்கலாம். மறுபடியும் பிறக்காதவர்கள், பல தீமை செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்கள், அந்த ரங்கத்தில் பலவிதமாய் பலர் இருக்கலாங்க. இங்கே எல்லாரும் கிறிஸ்துவை நோக்கி ஜெயம் பெற ஓடி வருகிறோம், அவ்வளவுதான். அதனால யாரையும் பற்றி சலிக்கிறதுக்கு இல்லை. நம்மை பார்த்து ஆண்டவர் யாரையும் பார்த்து சலிக்கிறது. என்ன குறைவுடையவர்கள் இருக்கலாம். பவுல் கண்ட ஒரு சபையில் உபசாரக்காரனே இருந்தான். வழக்கு இருந்தது, வார் இருந்தது, கோர்ட்டு கேஸ் இருந்தது, பொறாமை இருந்தது, நான் அவனை சேர்ந்தவன் இவங்க சேர்ந்தவங்கன்னு வாக்குவாதம் இருந்தது, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு இருந்தது. பரவாயில்ல, இருக்கலாம். அது 2 கொரிந்தியர்லாம் வரும்போது எல்லாம் மறைஞ்சி எல்லாம் சத்தியத்தினால் துடைக்கப்பட்டு கழுவப்பட்டு மாற்றப்பட்டு நல்லா ஆகி வந்துருச்சு. வரும், அதுதான் சபை. என்ன எழுதியிருக்க? சிக்ஷை நீ பகைக்கிற. கடவுளுடைய வார்த்தை உன் இருதயத்தினுடைய உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை காட்டும்போது உனக்கு ஏற்க மனம் இல்லை. உன் இருதயத்தின் கசப்பை, பொறாமையை, போட்டியை, உன் இருதயத்தில் பின்னி பிணைக்கிற அந்த சகோதரர்களுக்கு விரோதங்களை உண்டு பண்ணுகிற உன் ஆவியை குறித்து ஆண்டவர் உனக்கு பேசுனா, சிக்ஷையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். தேவனே, நான் இப்படி இருக்கிறனே, உங்களுடைய தண்டனைக்கு நான் தப்பிக்க முடியாதுன்னு மனம் திரும்புதல் இல்லைங்க. அடுத்து, திருடனை காணும்போது அவனோட ஒருமித்து போகிறாய். எங்கேயோ இல்லைங்க திருடர்கள், இங்கே தான். எங்கே நம்ம அங்கே வெளியில் போயலாம், அப்படி கைகோர்த்த அலையிடும். எபேசியில் எழுதியிருக்கிற திருடாமல். அப்படி ஒரு டிசைன்மெண்ட் இல்லை, ஒரு பகுத்து அறிவு இல்லை. நமக்கு பகுத்து அறிவில்லை. இவர் குணப்பட்டவரா, ரட்சிக்கப்பட்டவரா? இவர் எடுத்திருக்க மாய்மால் என்ன இல்லை? தேவன் சொன்னால் பீவர் நான் சந்தேகமாக கபடா பழகணும்னு சொல்லலை. நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும்ல. திருடனை காணும்போது கூடக்கூடாதுல்ல. மனம் திரும்ப சகோதரன், கையை பிடிக்க வர உங்கூட கையை கொடுக்க சொல்லணும்ல. திருடனை காணும்போது அவனோட ஒருமித்து போகிறாய்,
உலக சிநேகமாக இருக்கிற ஒருவன் இந்த உலகத்தில் பணமும் செல்வமும் ஆஸ்தியும் ஆசீர்வாதம் தான் தேவன் என்னை அங்கீகரித்து விட்டார் என்று சொல்லுகிற மதிகேடர்களோடு கூட நம்ம எப்படி இருக்கு பங்குண்டு. இது இல்லையா ஆசீர்வாதம்? இதை யார் வேணாலும் பெற்றுக்கலாம். இதெல்லாம் யார் வேணாலும் அடையலாம். அதுக்கு இங்கே வரணும்னு அவசியம் இல்லை சகோதரா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்ல பழக்கம் இல்லை, ஆனால் அவங்களோட கொஞ்சம் பங்கு. அடுத்து, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறது. 2 பேர் சேர்ந்துட்டாய். நான் இப்போ பார்க்குறேன், பொல்லாப்புக்கு திறக்கிறது வாயை. சற்பனைன்னு எழுதியிருக்கு, என்னன்னு தெரியல. நம்முடைய கற்பனையெல்லாம் பிணைக்கிறது. சந்தேகம் வருது, வருஷங்களாக வருது. நிச்சயத்துக்கு போவேன்ற சந்தேகம் உனக்கு இப்பவும் இருக்கா சகோதரா? அந்த சந்தேகத்தினால தான் எல்லா சந்தேகமும் வருதா? தேவனுடைய பிள்ளை என்கிற சந்தேகம் வந்துட்டதுனால எல்லா சந்தேகமும் பிரதிபலித்து வருதா? இப்போ சந்தேகம் வந்துடுச்சு. ஒரு நாள் நல்ல உற்சாகம் மறந்து இப்போ சந்தேகம் வந்துட்டு எல்லாமே. அடுத்து, நீ உட்கார்ந்து நின்றுக்கிட்டு கூட இல்லைங்க, காப்பி குடித்து வீட்டுக்கு அழைச்சி உக்காந்து ஒரு சகோதரனுக்கு விரோதமாய், இதெல்லாம் தேவன் கேட்கலன்னு நினச்சிட்டு இருக்கோமோ? இப்படிப்பட்டவங்க யாருன்னா வெளிப்பாடு பெறலை, ஒரு இன்ஃபர்மேஷனில் வந்தவங்க. தேவனை பற்றிய வெளிப்பாடும் அல்லது பரிசுத்தரும் பிரியமானவன் நான், உருக்கமான இரக்கமாய் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று அறியாதவர்கள். உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தேவனுடைய பிள்ளைக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை செய்யும்போது நானும் மௌனமாக இருந்தேன். ஆண்டவர் சில சமயத்தில் மௌனமாக இருப்பார். நம்ம கெட்டு போனோம்னா மௌனமாக இருப்பார், தடபடான்னு ஒன்றும் பேச மாட்டார். யூதாஸோட ஒரு வார்த்தையும் பேசுனதே இல்லை, மௌனமாகவே இருக்கு. பேதுருவை சாத்தானேன்னு சொன்னார், கடிந்து கொண்டார், பல காரியங்களை. அவன் காரியம் முழுசாக நிறைவேறட்டும்னு விட்டுறார். அவனே தலையில் மண்ணை வாரி போட்டானா போடட்டும்னு விட்டார். அவர் மௌனமாக இருந்தேன். உன்னை போல நானும் இருப்பேன்னு, நானும் இப்படி கூடி உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன்னு நினச்சிட்டியா? எல்லாம் உன் கண்ணுக்கு முன்னாடி ஒன்று ஒன்றா கொண்டு வருவான். இப்போ கொண்டு வந்தாலும் புரியலை, இனிமேல் கொண்டு வந்தாலும் புரியலை. இப்போ நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் நமக்கு புரியலை. யார்கிட்ட என்ன பேசுகிறோம்னு தெரியலையா நமக்கு? தேவனை மறக்கிறவர்களே 11ஆம் வசனம், 22ஆம் வசனம். இப்படியெல்லாம் கடினமாக சொல்கிறாங்க. தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள். எதை சிந்திச்சிக்கிங்க? மேலே உள்ளதெல்லாம் கவனமாக சிந்திச்சு இப்படிலாம் செய்யாத. இல்லாவிட்டால் படிக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. விளையாடக்கூடாது தேவன்கிட்ட, தேவனுடைய சபையிலையும். ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். ஏன்னா ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறோம் இங்கே, நான் அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. கொஞ்சம் ஜனங்கள் இங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறோம். அதனால தானே சபை இத்தனை வருஷமாக இருக்குது. இதில் வரலாம், போகலாம், இருக்கலாம், விளையாடலாம், விளையாடவும் எப்படி தான் இருக்கு. எகிப்திலிருந்து வந்த ஜனங்களை பற்றி விளையாடவும் அப்படி தான் எழுதியிருக்கோம். விளையாடலாம், அந்த அம்மா சொன்னலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நீ இப்படியே இருந்துக்கிட்டே இருக்கிறியா? நானும் உன்னை போல் இருப்பேன் நான் நினச்சிட்டு இருக்கேன். பீறி போடுவேன். ஸ்தோத்திர பலியிடு, என்னை மகிமைப்படுது. அடுத்த வருஷம் நான் அப்படி தான் படிக்கிறேன். ஸ்தோத்திர பலியிடு, என்னை மைண்ட் யுவர் பிஸ்னஸ், வேலையை பாரு. இதெல்லாம் நீ செய்துக்கிட்டு இருக்கும்போது நானும் அப்படி இருக்கேன்னு நினச்சிட்டியா? இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். உன் கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு நாள் கொண்டு வந்துடுவாங்க. ஜாக்கிரதை. ஏன்? கொலைசீர் புஸ்தகம்
நம்ம கொலைசீர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், நாம் எழுந்தவர்கள் 3ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவோடு கூட எழுந்த மக்கள். 13ஆம் வசனத்தில் ஒருவர் தாங்கி ஒருவருக்கு குறைபாடு வரலாம். கிறிஸ்து என்னை மன்னிச்சது போல மன்னிக்கணும்ல. பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு, அதை தொலைச்சிட்டோம்னா இங்கே கூடி பிரயோஜனமே இல்லைங்க. சகோதரா சகோதரி, அன்பை மட்டும் நம்முடைய இருதயத்தில் தொலைச்சிட்டா நாம் செய்கிற எல்லாம் என்ன எழுதியிருக்கு? குப்பைன்னு 1 கொரிந்தியர் 13 எழுதியிருக்கு. அன்புனால் கிரியை செய்கிற விசுவாசமே நித்தியத்துக்கு உதவும்னு அர்த்தம். இங்கே உதவும், இங்கே கிரியை உதவும். அன்புனால் கிரியை செய்கிற விசுவாசம் நித்தியத்துக்கு உதவும், கிரியை இங்கே உதவும். இங்கே கிரியை செய்கிறவளை தான் நீதிமான்றோம், நீதி செய்கிறவளை தான் நீதிமான்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் நீதி செய்கிறவங்கள நீதிமான்னு பேசி இல்லை, விசுவாசிக்கிறவளை நீதிமான்னு வேதம் சொல்லுது. இங்கே நீதி செய்கிறவளை நீதிமான்னு நம்ம சொல்லிக்கிட்டு, அது உலகம். என்ன நீதிமான்? கஞ்சி ஊத்துறார், கூழு ஊத்துறாருன்னு அதை தான் நீதிமான்னு சொல்லுது. தேவனிடத்தில் விசுவாசிக்கிறவளை தான் நீதிமான்னு சொல்லுது. அப்படி நீ விசுவாசத்தினால நீதிமான் ஆனவர்கள் கூழு ஊற்றுவாங்க, எல்லாம் செய்வாங்க. கூழு ஊத்துறவங்க நீதிமான் இல்லை, நீதிமான் ஆகி கூழு ஊத்துறவங்க. சொல்றது புரியுதா? அப்போ இப்படிப்பட்ட தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆழக்கலம். இதற்காகவே நாம் ஒரே சபையாய் சரீரமாய் புருஷ மனைவியாக அழைக்கப்பட்ட நன்றியாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றியாக இருக்கணும். நன்றி உள்ளவர்கள் குறையுறாங்க. கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளம் அருமையாக எழுதியிருக்கு. கடைசி காலங்கள் கொடிய காலம் வரும், நன்றி இல்லாதவர்களாயும் துரோகிகளாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இணங்காதவர்களாயும் இரக்கம் இல்லாதவர்களாயும் ஜனங்கள் வருவார்கள். அதுதான் கடைசி காலத்தின் அடையாளம். இந்த கடைசி காலத்தில் இப்படியெல்லாம் ஜனங்கள் சபைக்குள்ளேயே தோன்றுவார்கள். அப்படிப்பட்டவளை நாம் இனங்கண்டு நம்ம விலகத்தான் செய்யணும், வேறு வழி இல்லை. பவுல் ரொம்ப தெளிவாக பிலிப்பியர்லேயே தான் பேசினாங்க. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார், அவருடைய தெய்வம் வயிறு. அவங்க எங்கே? நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? கத்தோலிக்க சபைனா இங்கே தான். அவருடைய மகிமை இங்கே இந்த பூமியில் கிடைச்ச ஆசீர்வாதம் தான் அவர்களுக்கு பெரிய மகிமை. அவருடைய தேவன் வயிறு, அவருடைய குடியிருப்பு இந்த பூமி. நம்மளை பற்றி பேசும்போது எப்படி பேசுனாங்க? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தாங்க சபை. ஆண்டவரே, அப்படிப்பட்ட கூட்டமாய் நீர் எதை வெறுக்கிறவோ அதை வெறுக்கிறவனாய், நீர் எதை விரும்பலையோ அதை விரும்பாதவனாய், நீர் எதை நேசிக்கிறோ அதை நேசிக்கிறவனாய் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்கிற பிரியமான பிள்ளைகளைப் போல நாங்கள் உங்களை பின்பற்ற வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மேலே கிருபையாக இருக்கும். காலங்கள் வருது, நாங்கள் வளர்ந்து வருகிறோம், வருஷங்கள் போகுது, நாங்கள் தேஞ்சிக்கிட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் வளர்ந்து போகணும், அன்பில் வளரணும், இரக்கத்தில் வளரணும், மன்னிக்கிறதுல வளரணும், தயவில் வளரணும், குற்றம் காணுகிறதுல வளரக்கூடாது, உற்சாகப்படுத்துறதுல வளரணும். எங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல கிருபையை தாங்க. ஆண்டவர் பக்கமாக நாம் திரும்புவோம். ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளைப் போல அவரை ஆராதிக்கவும் அவரை பின்பற்றவும் ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்யும். ஆமாம். ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்கு நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்மை ஆண்டவர் உலக தோற்றது முதலே நம்மை அவருக்கு பிரியமாக இருக்க ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்தார். நாம் ஆழமாய் விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். பவுலை பிரிச்செடுக்கும் போது பவுல் ஒரு வார்த்தையை சொல்வார். 1ஆம் அதிகாரம், ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி இருக்கு: இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாக இருக்கிற பவுல் அப்படின்னு சொல்லி தன்னை அட்ரஸ் பண்ணுறாரு.
இப்படி நீங்களும் நானும் ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்படி, ஆண்டவரை துதிக்கும்படி, ஆண்டவரை நம்பும்படி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எண்ணிலடங்காத நன்மைகளை நான் நினைத்து என்னோடய வாழ்க்கை முழுவதுமாய் உம்மை துதிக்கவும், ஆராதிக்கவும், உம்மை நம்பவும், ஆண்டவர் மேலேயே நம்முடைய எல்லாவித விசுவாசத்தையும் வைக்கணும். இந்த பூமியிலே நாம் பார்க்குற எந்த மனுஷனும் மாயை, சும்மா கொஞ்ச காலம் வந்து போய் காரியங்களை செய்யலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பிதாவை மாத்திரம் நாம் எப்பொழுதுமே நாம் முக்கியப்படுத்தி நாம் வாழ்ந்தோம்னா மெய்யாகவே நம்ம கேட்டது போல் நம்முடைய வாழ்க்கையில் பிதாவுக்கு நாம் பிரியமானவர்களாக வாழ்ந்துட முடியும். ஒரு வார்த்தை நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ஆண்டவர் வந்து அங்கே ஞானஸ்தானம் எடுக்க வர்றாங்க. வரும்போது யோவான் அவருக்கு தடை செய்து 3:14 நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் இடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. சில நீதிகளை யோவான் ஸ்நானம் செய்தது போல இயேசு இந்த பூமியிலே செய்தார், நீதிகளை நிறைவேற்றுவது ஏற்றதாக இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் தம்மேல் வருகிறதை கண்டார். இயேசு தேவ ஆவியானோர் புறாவை போல இயேசுவின் மீது வருகிறதை இயேசு கண்டார். அன்றியும், அதுக்கு பிறகு 17ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை எப்படி இருக்குது, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று உரைத்தது. இப்போ ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து ஊழியத்துக்கு வந்தோடனே ஆண்டவர் ஒரு ஊழியத்து வருகிறார், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி பிதா அங்கேருந்து இவருக்கு நல்ல சாட்சி கொடுக்குறீங்க. வானத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று, இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன், என் நேசகுமாரன். அப்படின்னா நேசங்கிறது பிள்ளைகளை விட, பிரியமான பிள்ளைகளோட அதிக அடுத்தபடி அன்பு, நேசம் மரணத்தை விட வலிமையானதுன்னு இருக்கு. ஏன்னா ஆண்டவராக இயேசு செய்ய போகிற காரியங்களை பிதா அறிந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. இதற்கெல்லாம் என்ன மூல காரணம் சொல்லி நானும் போன வாரம் தியானிச்சேன். ஆண்டவர் இப்படி பிதா இயேசுவாலே பிரியமான நேசகுமாரன், பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி இவரை அங்கீகரித்ததோட நோக்கமாக என்ன ஆண்டவரேன்னு சொன்னால், ஆண்டவர் தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்கு, ரெண்டாம் அதிகாரம் நம்ம லூக்கா 2ஆம் அதிகாரம். அங்கே இயேசுவை குறித்து நாம் கேட்குறோம். 43ஆம் வசனம் 42 அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகையின் முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இயேசு பிள்ளையாய் சிறு பிள்ளையாய் 12 வயசாக இருக்கும்போது அவங்க எருசலேமுக்கு போயிட்டு வரும்போது அவர் காணாமல் போயிட்டார். எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாரும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரன் கூட்டத்தில் இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து இயேசுவை காணின பிறகு அவர் உறவின் முறையாரிடத்திலும் அறிவுமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாதினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். திரும்பி அங்கே எருசலேமுக்கு அவங்க வர்றாங்க. வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதக நடுவில் உட்கார்ந்திருந்தார். 3 நாளைக்கு இப்போ தேடிட்டு வந்து இயேசுவை 3 நாள் கழித்து கண்டுபிடிக்கிறாங்க. அவர்கள் இயேசு பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் உணவையும் கண்டார்கள். இயேசு அந்த 12 வயதிலே அந்த வேதபாரங்கள் மத்தியிலே பேசுகிறதையும் கேள்வி கேட்கிறதையும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இப்படி இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய பதிலும் அவருடைய கேள்விகளும் அநேகரை பிரமிக்க செய்தது. தாய் தகப்பன்மாரும் இதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உம்மை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். ஆண்டவராக இயேசுக்கு அந்த 12 வயசிலே பிதாவின் காரியங்களை, பிதாவுக்கு அடுத்ததை பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து பிதா என்ன நோக்கம் கொண்டிருந்தார்? அவர் வாழப்போகிற வாழ்க்கை 100 வருஷம் வாழலைங்க. 33 ஆண்டுகள் தான் பூமியிலே அவருக்கு ஆண்டவர் அனுமதித்த காலங்கள். அதில் 30 வருஷம் தன்னுடைய மறைவான வாழ்க்கை. யாருக்குமே அவர் பிரசங்கம் பண்ணல, எந்த அற்புதமும் செய்யலை, ஒன்றும் செய்யலை, யாரையும் அவர் கூட்டி சேர்க்கலை.
30 வருஷம் அவருடைய வாழ்க்கை மறைவாய் 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 தன்னுடைய பூரணமற்ற சகோதரனுக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்து கொண்டே இருந்தார். அப்படி வாழ்ந்து அதுக்கு பிறகுதான் அவர் சொல்லிட்டு பின்பு அவர் அவருடனே கூட போய் நாசரேத்து தெருவிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டால் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தேவையிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். இப்படி ஆண்டவர் தன்னுடைய இளமை பருவத்தில் யாரும் பார்க்காத அந்த அந்தரங்க வாழ்க்கையில் மறைவான பகுதியில், பிதாவே நீர் என்னை காண்கிறீர், நான் ஆண்டவரே உமக்கு முன்பாக வாழ விரும்புகிறேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாத்திரம் எப்பொழுதும் பிதாவை நாம் ஆண்டவரே நீர் என்னை பார்க்கிறீர், என்னுடைய செய்கையும் நோக்கமும் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இப்படியெல்லாம் செய்யும்பொழுது நான் கடந்த நாளில் ஒரு சில விஷயங்களை தியானித்தேன். தாவீது சவுலை கொல்ல ஓடுவார். ஆனால் சவுல் ஒரு எதிராளியை கொல்ல தான் வந்திருக்கிறாரு. ஆனால் சவுல் எதிராளியை கொண்டு போடலாம், தாவீதை கொண்டு போடலாம். ஆனால் சவுலுக்கு தூக்கத்தை வர வச்சது தேவன். சவுலை தேவன் நித்திரை மயக்கமாக உண்டாக்கி விட்டார். தாவீதை கொல்ல முடியல அந்த சவுலால். தேவனே உன்னை செய்து தன்னுடைய தாசர்களை தப்பு வைக்கிறார். இப்படி தாவீதை தப்பு வைத்தார் போல ஆண்டவர் நம்மை எல்லா பிசாசின் தந்திரத்திலிருந்து நம்மை தப்பு வைப்பார். ஆனால் நீங்கள் நானும் எப்பொழுதும் பிதாவை பிரியப்படுத்தி என்னோட அந்தரங்க வாழ்க்கையில் நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆராதனை செய்யணுமே, உண்மை தேடணுமே, உண்மை மகிமைப்படுத்தணுமேங்கிற நோக்கம் மாத்திரம் நமக்கு இருந்தால் போதுங்க. மெய்யாகவே நாம் பிரியமானவர்களாய் நிச்சயமாகவே நாம் அவருக்குள்ளாய் வளர்ந்து அவரை அவரால் நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும். இப்படி எப்பொழுதுமே நாம் நம்முடைய மறைவான வாழ்க்கை, யாரும் காணாத வாழ்க்கை, ஆண்டவரை ஆராதனை செய்கிற வாழ்க்கை, ஆண்டவரை நம்புகிற அந்த விஷயம் தான் நமக்கு மேலானதாக இருக்கணும். ஒரு வார்த்தையை நான் இதிலே லூக்கா 9ஆம் அதிகாரம் அங்கே இவர் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்குன்னு சொல்லி மத்தேயு 3 படித்தோம். இங்கே லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் அங்கே யோவானையும் பேதுருவையும் கூட்டிட்டு ஆண்டவர் அந்த மலைக்கு போகிறார். ஒன்பதாம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறான். அவர் 28. அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம் ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியாயினும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடைய சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் வீழ்த்து அவருடைய மகிமையையும் அவரோடு கூட இருந்த 2 பேரும் கண்டார்கள். தூங்கினாலும் டக்குன்னு அந்த ஒரு மகிமை வந்தோடனே அவங்க 2 பேரும் முழிச்சுக்கிறாங்க. அப்போ 2 பேரும் அவரை விட்டு பிரிந்து போகையில், அந்த பேசிக்கிட்டு மோசேயும் எலியாவும் பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசுகிறாரு. தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். சில விஷயங்களை பேதுரு அங்கேயே சொல்கிறாரு. ஆண்டவரே, நம்ம இங்கே இருப்போம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், நீங்களும் நாமளும் சேர்ந்து ஒரு கூடாரம் போட்டு நம்ம இங்கேயே இருப்போங்கிறாரு. அவருக்கு விளங்கலை. அது அப்படியே தான் வார்த்தையே இருக்குது. அவர்கள் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான் இருக்கு. இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் அவர்கள் மேல் நேரிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள்ளே பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது 35ஆம் வசனத்தில், அப்பொழுது 33ஆம் வசனம் 35, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இங்கே ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் அதிகமாக போட்டிருக்காங்க. நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே முடிக்கலைங்க. நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதும் இயேசுவுக்கு நாம் செவி கொடுத்தா போதும். ஆண்டவரே, உமக்கு செவி கொடுக்குற மனுஷனாக நான் வாழ உதவி செய்யுங்க. உண்மை ஆராதிக்க என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்து, இயேசுவே, நீர் எனக்காக செய்த யாவையும் என்னுடைய இருதயத்தில் எப்பொழுதும் நான் சுமந்து நான் வாழ எனக்கு அனுக்கரங்கம் பண்ணனா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பகுதி அதிகமாக இருக்கும். எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரம். அங்கே பரிசுத்த ஆவியானவர் எப்படி எழுதுகிறார் பாருங்க. 12ஆம் அதிகாரம் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையில் ஒரு பயமும் பக்தியும் உண்டாக உதவி செய்யுங்க. இதோ வெளிப்புறமான நம்முடைய காரியங்கள் பயமாகவும் பக்தியை போலும் தெரியும். ஆனால் அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா இயேசு மத்தேயு 5-6 அதிகாரங்களில் அந்தரங்கத்திலே உன் வாழ்க்கையை நீர் சரியாய் வாழ, சரியாய் செய்ய, வெளியரங்கமான காரியங்களை தேவன் பொருட்படுத்திக் கொள்வார். இப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம்
இந்த சம்பவம் நமக்கு எத்தனை முறை கேட்டிருக்கோம். நான் கடந்த நாள் சகோதரர் வெள்ளிக்கிழமை இப்போ சொல்லும் போது எனக்கு நல்ல உணர்வாக இருந்தது. அங்கே ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்து அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அவனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் போகிற இடமெல்லாம் ஆண்டவரை தொழுது கொள்கிற மனுஷனாக, எங்கே போனாலும் ஆண்டவரை பிரியப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி வந்த மனுஷனாக இருக்கிறார் ஆபிரகாம். 22ஆம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவனை சோதிக்கிறார். வசனமே அப்படியே தான் இருக்குது. இந்த காரியங்கள் இருந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்போ சோதனையில் நாம் எப்படி ஜெயிக்கிறோம்? சோதனையிலே நாம் ஆண்டவரே உண்மை காண உதவி செய்யுங்க, ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யுங்க. ஒரு இடத்துல தானியேல் புத்தகத்தில் தானியேல் அப்படி இருக்கும்பொழுது தானியேல் போய் ஜெபம் பண்ணார். 12ஆம் அதிகாரத்தில் தானியேல் ஜெபிக்கும் பொழுது அங்கேருந்து, நீ எனக்கு மிகவும் பிரியமானவனே தானியேலே அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பேரே சொல்லி கூப்பிட, தானியேலே நீ எனக்கு பிரியமானவனே, நீ என்ன சொல்றியோ அதை சொல்லு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறாரு பரிசுத்த ஆவியானவர். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் மாத்திரம் நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரையும் ஆராதிக்க உதவி செய்யுங்க. அப்படின்னா நாம் தேவனாலே ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். இந்த 22ஆம் அதிகாரத்தில் அவர் சோதிக்கிறாரு. சோதனையில் என்னன்னா, நீ உன் பிள்ளைய போய் பலியிடு, அவ்வளோதான். அங்கே நமக்கு தெரியும், எத்தனையோ விதங்களை நம்ம கேட்டிருக்கோம். உடனே ஆபிரகாம் யாரு கூடயும் பேசலிங்க. மனைவிட்டையோ தன்னுடைய சொந்தக்காரங்கள்ட்டையோ போய் அவர் ஆலோசனை கேட்கல. தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆண்டவர் அந்த கனவுல அவன்கிட்ட சொன்ன அந்த இடத்துல போய் 3ஆம் அதிகாரம் கடைசியில், ஆண்டவரே நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன். யாரும் பார்க்காத பகுதி. நான் கடந்த நாளில் சொன்னது போல் இயேசு 30 வருஷம் வாழ்க்கையில் யாருக்குமே தெரியாது. இயேசு அவங்க அம்மாவும் அப்பாவுக்கும் பூரணமற்ற தாய்க்கும் தகப்பனும் கீழ்ப்படிந்திருந்து அதுக்கு பிறகு ஞானஸ்தானம் எடுக்க வராரு. அப்போ தான் சொல்கிறாரு பரிசுத்த ஆவியானவர், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். அதுக்கு பிறகு தான் மத்தேயு 10:17 இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையை, மறைமுகமான அவருடைய வாழ்க்கையை பிதா வெளியரங்கப்படுத்துகிறார். இப்படி இங்கே ஆபிரகாம் போகிறாரு. கனவுல பேசணுன்னே அவர் தள்ளி போடல, எந்த சாப்பும் சொல்ல. ஆண்டவரே 100 வயசுக்கு பிறகு எனக்கு குழந்தை கொடுத்தீங்களே, ஒரு பதிலும் சொல்லிங்க. அவர் விசுவாசம் உள்ளவனாய் குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 5ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளை ஆண்டானும் அவ்விடப்பட்டு போய் தொழுது கொண்டு உங்களுக்கு திரும்பி வருவோம். விசுவாசத்தின் முதல் படி. அவன் சோர்ந்து போகலைங்க. 100 வயசுக்கு பிறகு ஆண்டவர் இப்படி ஒரு நிர்பந்தமான காரியங்கள் சொல்லிட்டாங்களே, ஆண்டவரே நீங்கள் சொல்கிறது நியாயமா? நீங்கள் என்ன அப்படியா? நீங்கள் இரக்கமுள்ள தேவன், நீங்கள் தயவுள்ள தேவன், நீங்கள் மன்னிக்க தயவு பெருத்த தேவன். நம்ம யோசிக்கிறதுலாம் உண்மைதான். ஆண்டவர் சில சோதனைகளை அனுமதிக்கும் போது நீங்களும் நானும், ஆண்டவரே என்னை விட்டு கொடுத்துட்றேன், ஆண்டவரே என்னை வெறுமையாக்கி விடுகிறேன் சொல்கிறீங்களா, நான் அப்படியே கீழ்ப்படிய உதவி செய்யணும்னு சொல்லி அப்புறம் அப்படியே போகிறாரு. சொல்லிவிட்டு நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடத்திற்கு போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். நான் மாத்திரம் வருவோன்னு இல்லை, என் மகனோட நான் திரும்பி வருவேன். இப்படி நம்மளை வாழ்க்கையில் ஆண்டவரே நான் உம்மோடு கூட வர வாஞ்சிக்கிற மனுஷன், ஆண்டவரே நான் விசுவாசித்து வாழ உதவி செய்யுங்க, நான் என்னுடைய காரியங்களெல்லாம் உண்மை பிரியப்படுத்த வேண்டும். அதுக்கு பிறகு அவர் போகிறாரு, பலியிடுறாரு, காரியங்கள் செய்கிறாரு. 12ஆம் வசனம், அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல். எனக்கு பிடிச்சது மாதிரி எல்லாம் நடக்கணும். ஆண்டவர் அப்படிலாம் விரும்பல. ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழலையே, நான் சொன்னவனே உன் பிள்ளையை கொண்டாந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பலியிட ஒப்பு கொடுத்தியே, இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். இப்படி நம்மளோட வாழ்க்கையில், நம்மளோட அந்தரங்க வாழ்க்கையை மாத்திரம் நாம் பயந்து நாம் வாழ்ந்தோம்னா தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்க. அதுக்கு அடுத்த வசனம், இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படணும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. பலியிட்டார் அங்கே ஆட்டுக்கடாவை பிடிச்சி. 14ஆம் வசனம், அதனாலே கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆண்டவருடைய பருவத்திலே நம்முடைய நீதியும் நம்முடைய நேர்மையும் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த பூமியிலே நீங்களும் நானும் வாழ்ந்தா, இந்த பூமியிலே நமக்கு சில விஷயங்கள் நமக்கு தேவன் சோதிப்பார். நான் காலையில் யோபுவின் புத்தகத்தை படித்தேன். அதில் அப்படி தான் இருக்குது, துன்மார்க்கனுக்கு தேவன் உதவி செய்ய மாட்டார். 8:20, இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை, பொல்லாதவர்களுக்கு தேவன் கை கொடுக்கறதும் இல்லை. தேவன் உத்தமனை வெறுக்கவே மாட்டாருங்க. பொல்லாத மனுஷனுக்கு ஆண்டவர் கை கொடுக்க மாட்டார். சும்மா கூட்டத்தை தான் நம்ம கூட்டலாம். ஆண்டவரே இந்த இருதயத்திலே பொல்லாத காரியங்கள் வரக்கூடாது ஆண்டவரே, துன்மார்க்கமாக இருந்தால் நீ ஆண்டவரே என்னை உதறி போட்டுருவீங்க ஆண்டவரே, துன்மார்க்கத்தின் தேவன் பிரியப்படுகிற தேவனே அல்ல. இப்படி சொல்லிட்டு இங்கே ஆண்டவருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது.
அதுபோல் இந்நாள் வரைக்கும் அவர் ஆண்டவருடைய இப்போ இங்கே முன்னாடி என்ன சொல்கிறாரு, 8ஆம் வசனம் 22:8, என் அதுக்கு பிறகு தான் அவங்க பையன் கேட்குறாரு, ஈசாக்கு தன் தகப்பனை ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். இதோ இருக்கிறேன் என்றார் ஆபிரகாம். அப்பொழுது நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்குறாரு ஈசாக்கு. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாய் நாம் மாத்திரம் இயேசு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் தன்னை ஒப்பு கொடுத்தது போல, ஆண்டவரே இந்த அந்தரங்க வாழ்க்கையிலே நான் பரிசுத்தத்தை நாடிவிட உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீதியை விரும்ப உதவி செய்யுங்க, அக்கிரமத்தை வெறுக்க உதவி செய்யுங்க. அப்போதாங்க நமக்கு அவர் ஆனந்த தைலத்தினாலே நம்ம அபிஷேகம் பண்ணுவார். இங்கே ஆண்டவர் பார்த்து கொள்வார் சொன்ன அந்த ஆபிரகாமுக்கு தான் 14ஆம் வசனத்தில் ஆபிரகாம் ஆண்டவர் பார்த்து கொண்டாருங்க. இந்நாள் வரைக்கும் தேவன் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவரே, இந்த பூமியிலே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்மை சுமந்து உம்முடைய சத்தியத்தை நான் ஆண்டவரை அறிந்து அதன்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா நாம் நம்முடைய சித்தம் செய்ய மாட்டோம். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். 14ஆம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். அந்த சமாரியா பெண்ணின் சம்பவம் நமக்கு தெரியும். அங்கே ஆண்டவர் எல்லா காரியங்களும் செய்த பிறகு அந்த சமாரியா பெண்ணை ஊரில் போய் 28, அப்பொழுது அந்த சிறி தன் குடத்தை வைத்துக்கிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றால். அப்பொழுது ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இப்படி ஆண்டவர் காரியங்கள் செய்யும்போது சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு அவர், புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு. அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொடுத்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவரை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து, பிதாவுண்ட நோக்கமெல்லாம் பிதா அந்த பூமியிலே கொடுத்த அந்த கொஞ்ச நாள் தாங்க, 3.5 வருஷங்கள், ஏதோ 300 வருஷம் அவர் கொடுக்குறீங்க, கொடுத்த அந்த 3.5 வருஷத்தில் பிதா தனக்கு கொடுத்த அந்த காரியங்களை அவர், நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே தேவனுடைய போஜனமாக இருக்கிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம், ஆண்டவரே நம்முடைய கிரியைகளை நான் செய்து முடிக்கணும் ஆண்டவரே. எப்பொழுதும் நம்முடைய இதயத்தில் அப்படி விசுவாசத்தின் ஆவியோடு கூட நாம் வாழும்போது நாம் சோர்ந்து போக மாட்டோம். மெய்யாகவே நீங்களும் நானும் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியுங்க. ஆண்டவரே, என் அந்தரங்கத்தை பார்க்கிறீரே, நான் என்னுடைய சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ரோமர் 12:1 நாம் படிச்சிருக்கோம். ஆண்டவரே, இதுவே புத்தியுள்ள ஒரு ஆராதனை. யாரும் பார்க்காத இடத்துல, யாரும் பேசாத இடத்துல நான் மௌனமாக இருந்துடுறேன் ஆண்டவரே, தலை தாழ்த்தி இருந்துடுறேன். எனக்கு எந்த நீதி வேண்டாம் ஆண்டவரே. இயேசு அப்படி வாழ்ந்தார். கல்லரோடு கூட அவருடைய பிரேத குழி நியமித்தார்கள். காரித்து போகும்போது அவருடைய முகத்தை மறைக்கவில்லை. அவமானத்துக்கும் வீடு இருக்கும் இயேசு தன்னுடைய முகத்தை மறைக்காத அந்த ஆண்டவரை மாத்திரம் நான் பார்த்து, ஆண்டவரே, நீ இதற்காகவே என் கூட இருக்கீங்க ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். எபிரேயர் புஸ்தகம் அப்படின்னு சொல்லி நான் காலையில் படித்து மிகவும் உற்சாகம் அடைஞ்சேன். எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். ம் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13ஆம் அதிகாரம். அதில் மையப்பகுதியில் நான் இப்படி எழுதி வச்சுக்கிட்டேன். 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைக்கும் நீங்கள் போதும் ஆண்டவரே. நீங்கள் இருக்கிறவராக இருக்கிறீர். என்னை தப்புவிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். நீங்கள் எனக்கு என்னோடய வாழ்க்கையில் போதும் ஆண்டவரே. நீர் என்னை விட்டு விலக மாட்டீங்க. எந்த சூழ்நிலையிலும் இயேசு நீர் எனக்காக இருக்கீங்க ஆண்டவரே என்று நம்முடைய இதயத்தில், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் பயந்துட மாட்டேன், பிசாசு கொண்டு வந்து காட்டுகிற இந்த காரியங்களை நான் என்னுடைய விசுவாசத்தை மறுதளிக்க மாட்டேன். நீ துர்மார்க்கனுக்கு கை கொடுக்குற தேவனே அல்ல, உத்தமனையும் தேவன் விருக்க மாட்டார். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் தேவனை மாத்திரம் நாம் சார்ந்து ஆண்டவரே உண்மை பிரியப்படுத்துகிற ஒரு மனுஷனாய், வருகிற நாட்களில் உண்மை ஆராதனை செய்கிறவனாய், உண்மை கனப்படுத்துகிறவனாய், என்னோட வாழ்க்கையை நான் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னால், மெய்யாவே பிதா நம்மை அவருடைய சித்தம் செய்ய நடத்திடுவாருங்க. நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலே என்னை நீங்கள் உங்களுடைய சித்தம் செய்ய நடத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நான் என்னுடைய சித்தம் செய்யவே கூடாது. இயேசு இந்த பூமியில் வந்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தது போல, ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்து உண்மை நான் கனப்படுத்தி உண்மை நான் உயர்த்தி, ஆண்டவரே, இப்படிலாம் வாழ எனக்கு உங்களுடைய ஆவியை தாங்க ஆண்டவரே.
பரிசுத்த ஆவியினாலே அன்றி இந்த வாழ்க்கை வாழ என்னால் இயலாத ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் இடைபடும், நீர் என்னை பேசும், நீர் எனக்கு உதவி செய்யும். இப்படின்னா மெய்யாவே நாம் எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை நம் இருதயத்தில் தக்க வைத்து கொண்டா போதுங்க. அந்த மரியாதை செய்தது போல், ஆண்டவரே உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்னிடத்தில் வேண்டும் ஆண்டவரே. அநேக காரியங்களை குறித்து நான் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம். நீங்கள் என் கூட இருக்கிற ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இருக்கிறீங்க, இந்த சூழ்நிலையிலும் தப்பு வைக்க நீங்கள் பெரியவராக இருக்கிறீர், நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நான் சோர்ந்து போக மாட்டேன், சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரே மன ரம்மியமாக இருக்க உதவி செய்யுங்க. இப்படின்னா நம் ஆண்டவரை இப்படி தான் நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்தி, நான் எப்படி யோபின் காரியத்தை கிடப்பு அவனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை பிதா அனுமதிச்சார். ஆனால் அது ஏதோ சாத்தான் அப்படி செய்யவே இல்லைங்க. பிதாவின் அனுமதியோடு கூட காரியங்கள் இருந்தது. ஆனால் எங்கள் பிதா ஜெயிச்சார், யோபு ஜெயிக்க வச்சார். அதுபோல் பேதுரு விஷயத்தில் பிசாசு பர்மிஷனோடு தான் வரான் பேதுருட்ட. ஆண்டவர் அவனை பேதுருவை குணமாக்குகிறார். அதனால் சோதனையும் சூழ்நிலையும் நம்ம மடங்கடிக்கும் போது நாம் சோர்ந்து போகாமல், ஆண்டவரே நீர் இதற்காகவே என்னோட கூட இருக்கீங்க ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன், நான் உங்களுக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க, என் அந்தரங்கம் யாரும் பார்க்காத பகுதியில் நான் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, வெளியரங்கமான காரியங்களை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உடனே நான் அந்தரங்கத்தில் ஒன்று செஞ்சுட்டு எனக்கு அப்படி தாங்க இப்படி தாங்க சொல்லி நான் வெளியரங்கமான ஒரு கிரியை நாம கேட்க வேண்டாம். தேவனே அதை பொறுப்படுத்திக் கொள்வார். தேவனே ஒன்றை நமக்கு செய்து அவருடைய நாமத்தை நம்மூலமாய் மகிமைப்படுத்துவார். நாம மட்டும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற மனுஷனாய், நான் பிரித்தெடுக்கப்பட்ட மனுஷனாய், இந்த பொல்லாத உலகத்திலே பாவமும் அக்கிரமும் மீறுதலும் நிறைந்த இந்த உலகத்திலே எனக்காக நீங்கள் சிலுவிலே மரித்தீரே ஆண்டவரே, அந்த நினைவோடு கூட நாம் வாழும் பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை புறம்பாக்க இல்லைங்க. எந்த மனுஷனுமே ஆண்டவர் புறம்பாக்க வரவே இல்லை. எந்த மனுஷனுமே ஆண்டவர் ரசிக்கவே வந்தார். ஆனால் இடைப்பட்ட காலங்களில் நம்முடைய காரியங்கள் நம் தவறாக நடக்கும்போது, தவறாக போகும்போது ஆண்டவர் நம்மை திருத்தி நடத்தி மெய்யாவே நம்மை மீண்டுமாய் அவரோட கூட சேர்த்துக்கொள்வார். நம்ம கேட்டது போல் யூதாஸுக்கு அநேக வாய்ப்புகளை கொடுத்தார். யூதாஸு மனம் திரும்பலை. யூதாஸு போய் ஆண்டவரே நான் காரியங்கள் சொன்னால் அவன் ஆண்டவர்கிட்ட கடைசியாக வரான், எல்லாவற்றையும் விற்று காரியங்கள் செய்துட்டு கடைசியாக ஆண்டவரே அப்படிங்கிறான். ஆனால் பேதுருக்கு இடைப்படும் போதெல்லாம் பேதுரு மனம் திரும்பி கசந்து, ஆண்டவரே நான் உங்களை காட்டி கொடுத்து விட்டேனே, நான் துரோகி, என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவன் திட்டமே இடாமல், கெட்டது போல் திட்டமே இடாமல் ஆண்டவரே பயந்து நான் பாவம் செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்லி பேதுரு வரும்பொழுது பேதுருக்கு ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிறார். விசுவாசமாயிரே, பயப்படாத, உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன், நீ குணப்படுவ அப்படின்னு சொல்லி பேதுரையை உற்சாகப்படுத்துறது போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சோர்ந்தே போக வேண்டாம். தேவன் நம்மை உற்சாகப்படுத்துவார். தேவன் நம்மை அனுமதிக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நாம் சோர்ந்து போகாமல், ஆண்டவரே குணப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே என்னை குணப்படுத்துங்கன்னா மெய்யாவே நாம் குணப்பட்டு விட முடியும். தொடர்ந்து தேவன் நம்மை நடத்துவாராக. இந்த கிளைமேட்டு எல்லாரையும் சோர்வடைய செய்யுதுன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் தூங்குறாங்க. சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரமே நம்மை தாளாட்டி தூங்க வைக்கிறது தான். எப்போ எங்கே அப்படின்னா, சபையில் அவருடைய வார்த்தையை ஆண்டவர் வெளிப்பாடாய் பேசும்பொழுது அதை கேட்கக்கூடாதபடிக்கு நம் கண் சொருகி போன குருடராக இருக்கும்படிக்கு சாத்தான் பெரிய ஒரு திட்டம். நாம் கேட்டோம், ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு கூட்டம், அப்பாவை யார் வெளிப்படுத்த முடியும்? பரலோகத்தை யார் சரியா பூமிக்கு காட்ட முடியும் அப்படின்னா, குமாரனாகிய கிறிஸ்துவை தவிர வேற யார் வந்திருந்தாலும் காட்ட முடியாது. பரலோகம் இப்படிப்பட்டது தான், என் பிதா இதை தான் விரும்புகிறார், நானும் அதை அறிந்திருக்கிறேன், நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம், அதனால் பரலோகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு புது வாழ்வை வெளிப்பாடோடு நம்முடைய இருதயத்திலே துவக்க கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். அதை குறித்து நாம் விழிப்பாய் கேட்டோம். பிரியமான பிள்ளைகள் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, அது கிறிஸ்துவுக்கு பிரியமாக இருக்கிற ஒரு கூட்டம், பிரியம் இல்லாத ஒரு கூட்டம் இருப்பாங்க. எப்போதுமே ரெண்டு கூட்டம் இருக்கும். எல்லாருமே சபைக்கு வந்த எல்லாரும் பிரியமான பிள்ளைகள் அப்படின்னு ஆண்டவர் ஒருபோதும் நம்புறதில்லை. பெத்த தகப்பனே பிள்ளைகளை பார்த்து அப்படி நம்புறதில்லை. எப்போ ஒரு நம்பிக்கை உண்டாகும் அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது, தகப்பனை பிரியப்படுத்துகிற மனசுள்ள பிள்ளைகளை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அப்படிதான் ஆண்டவர் நம்மை அப்பாவை கவனித்து பார்க்கும்படிக்கு ஒரு வெளிப்பாடு பெற்ற பிள்ளைகளாய் நாம் வளர்ந்து கிறிஸ்துவனுடைய சிந்தையை அறிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கை இது.
போன வாரமும் கேட்டோம். அதே ஆண்டவர் தொடர்ந்து நம்மளோடு கூட பேசுகிறார். ஏன் ஒரு விஷயத்தை அழுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்க நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நம்ம இருந்து இந்த பரலோக வாழ்வை நம்ம தொலைச்சிடக்கூடாது. இந்த புது வாழ்வை ஆண்டவர் கிரயமாய் அவரை தந்து நமக்கு கொடுத்தாரே, இலவசமாய் ஈவாய், அதை ஒருபோதும் தொலைச்சிடக்கூடாதுன்னு ஆண்டவர் பிள்ளைகளை கூட்டி சேர்க்க மனசாக இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதிலே அவருடைய கிருபையினாலே நம்மையும் வைத்திருக்கிறார். ஒருவேளை கடைசி ஆளாக இருக்கலாம். தேவன் நம்மை அப்படி அவருடைய நீதி, அவர் எதற்காய் பூமிக்கு வந்து தெரிந்து கொண்டாரோ அது நிறைவேறு வரைக்கும் நெறிந்த நாணலை அவர் முறிக்கிறதே இல்லை. மங்கி எறிகிற தீயை அவர் அணைக்கிறதே இல்லை. சப்போர்ட் பண்ணி அவர் பக்கம் சேர்த்து கொள்ள மனசாவே இருக்கிறார். அந்த மனசு தான் வெளிப்பாடு. சபையில் அப்படி வெளிப்பாடாய் நம்ம கேட்குறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம கேட்டது போல, பிரியமான பிள்ளைகளை போல் தேவனை பின்பற்றுவர்களாகிய பிரியமான பிள்ளையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அப்படியே விட்டுட்டு போகிறதில்ல, பின்பற்றணும். கேட்டோம்ல, முன்னாடியும் போகிறதில்ல, பின்னாடி கடைசியாக வர்றதில்ல. அவரை ஃபாலோ பண்ணி அவர் பக்கத்திலே அப்படியே போகணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமர எல்லாம் என்னட்ட வாங்க, எனக்கு ஒரு நுகம் இருக்குது, அது இலகுவாய் சந்தோஷமாய் இளைப்பாறுதலாய் ஒரு ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் சுமக்கிறேன்னு நினைக்காதீங்க, பக்கத்தில் நானும் சுமந்து உன்னோடு கூட அப்படி தொடர்ந்து வர விரும்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் நடத்துகிறார். அது கிறிஸ்து நமக்காக எப்படி வெளிப்பட்டார் அப்படிங்கிற வெளிப்பாடு இங்கே போட்டிருக்கு. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒரு சுகந்த வாசனை அப்படின்னு இதில் போட்டிருக்கு. ஆனால் இயேசு பூமிக்கு வரும்பொழுது அவருக்கு பாடுகளும் நிந்தையும் சிலுவை காரியங்கள் தான் நடந்துச்சு. அப்படியே ஒரு ராஜாவாய் அவர் இருக்கணும்னு எல்லாரும் விரும்பினாங்க. ஆனால் அந்த பரலோக வாழ்வை ஆண்டவர் காட்டும்படிக்கு வந்து எவ்வளவோ சூழ்நிலையிலே ஆண்டவர் சிலுவையிலே அப்படி கடந்து போனார். அந்த வாழ்வு தான் நமக்கு மாதிரியா. இப்போ கேட்டோம், இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு எப்போ ஆண்டவர் சொன்னாங்கன்னா, ஒரு அற்புதமும் செய்யலையே, ஒரு விஷயமும் செய்யலையே. ஆனாலும் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு வாழ்க்கை அடங்கி இருந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அதுதான் நமக்கு மாதிரி. கிறிஸ்து தான் நமக்கு அளவுகோல், வேற எந்த மனுஷனும் கிடையாது. அப்படிதான் ஆண்டவர் அப்படி அவர் பிதாவை பிரியப்படுத்தும்படிக்கு நமக்காய் சுகந்த வாசனையாய் காணிக்கையாய் தம்மை ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து அர்ப்பணித்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரே, அது அன்பிலே நடந்துச்சு. தேவ அன்பிலே நடந்துச்சு. அந்த அன்பிலே நீங்களும் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. 8ஆம் வசனத்துல, முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். 10ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்க சோதித்து பாருங்க. ஏதோ ஓடுற ஓட்டம் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்க உட்காந்து கேள்வியை கேட்டு பாருங்க, சோதிச்சு பாருங்க. ஒரு சோதிச்சு பார்க்கணும்னா அப்படின்னாக்கா ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியணும்ல. அந்த ரிசல்ட்டும் அந்த பதிலும் கிறிஸ்து. அவர் தான் நமக்கு அளவுகோல், அவர் தான் மாதிரி. அவரை வைத்து என் வாழ்க்கையிலே என்ன அவரை பிரியப்படுத்தாமல் இருக்கிற காரியம் என்ன அப்படின்னு அதை களைஞ்சி போடும். கேட்டோம், சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தில் கேட்டோம். அப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஒரு விஷயத்துக்கு ஆண்டவர் வந்தார். சங்கீதம் 51 தாவீது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் ஆண்டவரே, என்னையே நான் பார்க்கும்படிக்கு எனக்கு ஒரு அறிவை தர்றீங்க அப்படின்னு ஒரு வெளிப்பாடை பெறுகிறார். அது வெளிப்பாடு. ஏதோ எல்லாரும் அப்படி கூட்டத்திலே போய் ஆண்டவரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிலாம் இல்லை. அவரிலிருந்து ஒரு வல்லமை புறப்படும்படிக்கு அவரை விசுவாசமாய் நம்பிக்கையாய் தைரியமாய் அப்படி தொடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். அப்படி அவருக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சோதித்து, அப்பாவுக்கு பிரியம் என்ன, நான் இந்த வழியில் நடக்கிறேன், இந்த நேரத்தில் அப்பா நடந்து போனால் அவங்க இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணுவாங்க, அவங்க எப்படி நடந்துப்பாங்க, இது அவங்களை சந்தோஷப்படுத்துமா, இல்லை நான் கை கட்டி அப்பாவுக்கு பதில் சொல்லணுமா? ஆண்டவர் நம்மை அப்படி நம்முடைய இருதயத்தை திறந்து நாம் மனம் திரும்பபடிக்க ஆண்டவர் அனுமதிக்கணும். வாசிக்கிறோம், ஒரு இருட்டில் இருந்தீங்க, ஒரு வெளிச்சத்தை உங்களுக்குள்ளே உதிக்க செய்தார் கடவுள். அது யாருமே கொடுக்க முடியாதது. அது பரலோக வெளிச்சம். அது அவருக்குள்ள இருந்தது. அந்த வெளிச்சத்தை நமக்குள்ளே தந்தார். அந்த வெளிச்சத்திலே நீங்க வெளிச்சமா நடந்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படி 100% பர்ஃபெக்டா கிறிஸ்து போல அல்ல. பிரயாசப்படுங்க. அந்த காரியத்தை அப்படி தடவி கண்டுபிடிங்க. அதிலே சந்தோஷமாய் கடந்து போங்க.
ஆண்டவர் அப்படிதான் இயேசுவை கவனித்து பார்க்கும்படிக்கு எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நமக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அது மனுஷன் கொடுக்கிற அழைப்பு இல்லை. பரம அழைப்புன்னா பரமன், அந்த கிறிஸ்து இயேசு நம்ம அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரர், ஒரு பங்குள்ள ஒரு லிஸ்ட் ஒன்று ஆண்டவர் கையில் இருக்கு. அந்த லிஸ்ட்டில் என் பேரும் இருக்கு. சீசர்கள் போய் எனக்கு அது பேய் கீழ்ப்படிஞ்சிட்டு பிசாசுக்கு விழுவுறான், அதெல்லாம் இல்லை. பரலோகத்தில் பேர் எழுதியிருக்க, அதுக்காக நீ சந்தோஷப்படு. இந்த வெளிப்பாடு ஞானிகளுக்கு கிடைக்காது, கல்விமான்களுக்கு கிடைக்காது, பாலகர் போல என்னை தேடுறவர்களுக்கு கிடைக்கும். அப்படி வெளிப்பாடை பெறுகிறது தான் பிதாவினுக்கு பிரியமாக இருக்குன்னு ஆண்டவர் வெளிப்பாட்டை நமக்கு கொடுத்தார். அப்படி அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்துப்பாங்க. அவர் உண்மையுள்ளவராய், மோசையை விட அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியராக இருக்கிறார், நமக்கு முன்பாய் கடந்து போனவராக இருக்கிறார். நாம் சோதிக்கப்படுகிற எல்லா காரியத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு மாம்சத்தில் வெளிப்பட்டாரே, சோதிக்கப்பட்ட மாம்சத்தில் வெளிப்பட்டாரே. சோதனைன்னா என்னன்னு அவருக்கு தெரியும். அப்படி டெஸ்ட், அப்படி சோதனையில் நடக்கிற எல்லாருக்கும் உதவி செய்ய ஒரு மாதிரியாய் வெளிப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்க. அவர் தான் இந்த பரலோக வாழ்வுக்கு, இந்த புது வாழ்வுக்கு அவர் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். வேற யாரும் எதுவும் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு இங்கே அப்போஸ்தலர் நமக்கு அப்படியே தெளிவாய் காட்டுகிறார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தையை நான் சொல்ல, 2 பேதுரு நம்ம அடிக்கு ஒரு முறை வாசித்த வார்த்தை தான். பிரியமான பிள்ளைகளாக இருக்க மனசு உள்ளவங்க, இருக்க விருப்பம் உள்ளவங்க, கட்டாயம் அல்ல. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே கட்டாயம் அல்ல. நீயா சட்டையை பிடிச்சி நீயா அப்படி நடக்கல. ஆண்டவர் ஜெண்டிலாய் சுயாதீனமாய் நமக்கு வழிகளை தெரியப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் அப்படி அவ்வளோ ஜெண்டிலாக நமக்குள்ள நடந்துக்கிறார். இங்கே பேதுரு அப்போஸ்தலன் என்ன பேசுகிறார் அப்படின்னாக்கா, 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி, ஒரு இச்சை இருக்கு. ஒரு இச்சைனா இழுக்கக்கூடிய ஒரு உலகம் இருக்கு. அது நம்முடைய மாம்சம், நம்முடைய கண்ணு, நம்முடைய பெருமை, நம்முடைய பெரிசு அப்படியே வாழுற ப்ரௌடான வாழ்க்கை. இது எல்லாம் உங்களை இழுத்து மண்ணில் போட பார்க்குது. இல்லை, நான் பரம அழைப்புக்கு பங்குள்ளவனாய் விண்ணை நோக்கி பார்க்க வந்த மனுஷன். நம்முடைய விருப்பமும் அங்கிருந்து இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கண்கள். ஆண்டவர் அப்படிதான் சொல்லி நம்ம நடத்துறாங்க. இச்சையினால் உலகத்திற்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, நமக்கு ஒரு சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய், நமக்கு ஒரு ஷேர் ஹோல்டராய் ஆண்டவர் நம்மை அனுமதிச்சு அப்படி அழைச்சிருக்கிறாங்க. அது இப்போ இல்லை, ஆதி உலகம் தோற்றத்துக்கு முன்பே ஆண்டவர் முன்குறித்து ஆண்டவர் நம்மை அப்படி கூட்டி சேர்க்க மனசாய் இன்னே வரைக்கும் நம்ம மேல் பிரியமாக இருந்து நம்மை நடத்துகிறாங்க. அப்படி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். பிரியமான பிள்ளைகள் எல்லாம் எப்போதும் யோசிக்கிற காரியங்கள் எல்லாம் இங்கே இருக்கு. இது அவர்களும் பிரியமான பிள்ளைகளாய் அப்பாவை சந்தோஷப்படுத்துவாங்க. அப்பாவும் அந்த பிள்ளையை பார்க்கும்போது சந்தோஷப்படுவாங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இந்த காரியத்திலே நீங்கள் வளர்ந்து பெருகினால், உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றுமாய் இருக்க விட்டாது. ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக மாத்திரமே இருப்பீங்க. அது உங்களை ஒருபொழுதும் வெட்கப்படுத்தாது. ஐயோ, நம்ம ஒரு வாழ்க்கை வாழாமல் கிறிஸ்துவை பிரியம் இல்லாமல் அப்படி நடந்துட்டோமே, கிறிஸ்துவுக்கு ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நம்ம ஒரு பிள்ளையை போல் அப்படி நம்ம இஷ்டத்துக்கு நடந்து ஆண்டவர் மனசை அப்படி கஷ்டப்படுத்திட்டோமே. கேட்டது போல்
ஆதியாகமத்தில் ஆண்டவர் மனுஷனை உண்டாப்பதற்காக மனஸ்தாபப்பட்டார்னு இருக்கு. அந்த மனஸ்தாபத்திற்கு ஒருபோதும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மனுஷன் எவ்வளவோ காரியத்தை எல்லாம் திரும்பி 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 வந்தாலும் அது தேவனுக்கு பிரியம் இல்லை, அது தேவனை போலவே இல்லை. ஏன் அப்படின்னா அவருடைய சாயலாய் அவரை போலவே மனுஷனை படைச்சார். அந்த சாயலை திரும்பி தரும்படிக்கு கிறிஸ்து இயேசுவை பூமிக்கு அனுப்பினார், குமாரனை. அவர் ஒரு சாயலை நாம் அனுபவிக்கும்படிக்கு, அனுபவித்து ஒரு வாழ்க்கை வரும்படிக்கு ஒரு வெளிப்பாடை ஆவியினால் நமக்கு தருகிறார். ஏதோ மனுஷன் அப்படி காசு கொடுத்து வாங்கிடலாம், ஏதோ ஒருத்தவங்களோட கூட்டு சேர்ந்து அப்படி வாங்கிடலாம் அப்படிலாம் இல்லை. யாருக்கும் இந்த விஷயத்தை குறித்து உதவி செய்ய முடியாது. அப்போஸ்தலன் பேதுரு அவருக்கு உண்டான வெளிப்பாட்டை யூதாசுக்கு கொடுக்கவே முடியாது. யூதாசுக்கு உண்டான அந்த கசப்பான ஆசையை, பூமிக்கு உண்டான ஆசையை பேதுருக்கு கொடுக்கவே முடியாது. அப்படி ஒரு வெளிப்பாட்டை அவனவனுக்குள்ளே விசுவாசத்தினாலே தேவன் அப்படி வச்சிருக்கிறாங்க. அது யாருக்கு அது கிளிக் ஆகும், யாருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும், அவங்க எப்படி கடந்து போவாங்க அப்படின்னாக்கா அவருடைய வெளிப்பாட்டை அப்படி இருதயத்திலே பெற்று ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை ஆண்டவர் மீதியாய் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. செப்பனி அவளை கேட்டது போல அவங்க அநியாயம் செய்யறதில்ல, அவங்க வாயில வஞ்சனை காணப்படுறதில்ல, அவங்க எப்போதும் ஆண்டவரையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதனால அவங்க சந்தோஷமாய் படுத்து இளைப்பாடுறாங்க. உனக்கு சமாதானம்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சமாதானம் வருது. அவங்க சூழ்நிலையை பார்த்து பயப்படுறதில்ல. கிறிஸ்து இந்த வழியிலே நடந்துக்கிறார், அவருடைய பாதத்திலே பார்த்து நான் அவரை கவனித்து பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு பிரதான ஆசாரியர், என்னை போலவே கடந்து போனவர் ஒருவர் இருக்கிறார். அதனால் என்னுடைய அழைப்புக்கு நான் அப்படி தோய்ந்து போனா இல்லாமல் நான் உற்சாகமாய் சந்தோஷமாய் அவரை பிரியப்படுத்தவே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படிங்கிற இருதயத்தை அவருக்கு அப்படி வெளிப்பாடை பெற்ற ஒரு கூட்டம். இவைகள் இல்லாதவன் எவனோ, ஆண்டவர் இங்கேயும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. பிரியமில்லாத ஒரு மனுஷன், பிரியமாய் நடக்கிற ஒரு மனுஷன். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். குருடு பூமியில உள்ள எல்லாத்தையும் பார்க்க நல்ல விழிப்பா இருக்கு, ஆனா ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதமோ அவருடைய குணத்தை பார்க்க எனக்கு குருடா இருக்கு. மனக்கண்கள் திறக்கப்படவே இல்லை. ஆண்டவர் தட்டி தட்டி எழுப்புகிறார், நான் அதுக்கு கவனம் கொடுக்கவே இல்லை. என்னுடைய காரியங்கள்லாம் ஏதோ பெருசாக அந்த காரியத்தில் அப்படியே செஞ்சிடலாம், அப்படியே ஏதோ ஒரு கூட்டத்தோட பண்ணிடலாம் அப்படிலாம் இல்லை. தேவன் நம்முடைய இருதயத்தை நாம் அறியும்படிக்கு நம்மோடு கூட முகமுகமாய் பேசுகிறார், கரிசனையாய் பேசுகிறார், அன்பாய் பேசுகிறார், அக்கறையாய் பேசுகிறார். ஆண்டவர் அப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கிறார். ஒரு மனுஷன் இன்னைக்கு செவி கொடுத்து மனம் திரும்பினா அவருக்கு ரொம்ப சந்தோஷம், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஆனால் அந்த மனுஷனும் பரலோகமாக இருக்கிற இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பி இப்படி செய்கிறார். அப்படி கண் சொருகி போன குருடனாக இருக்காப்ப அவர் செஞ்ச எனக்காய் ஆண்டவர் என்னென்ன செஞ்சாங்களோ அதை நினைத்து பார்க்கிற ஒரு கூட்டம். சுகந்த வாசனையாய் காணிக்கையாய் எனக்காக பிதாவின் கையிலே தன்னுடைய வாழ்க்கையை சிலுவை வழியிலே ஒப்பு கொடுத்தாரே, அவரை பார்க்கிற ஒரு கூட்டம், அப்படி கண் திறக்கப்பட்ட ஒரு கூட்டம். அப்படி பார்த்து நீங்கள் வாழணும்னு சொல்கிறாங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படிக்கு ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஏனோ தானோன்னு வந்துட்டு அப்படி இருக்காதீங்க, நல்லா கிரிப்பாக ஸ்ட்ராங்காக இருங்க. தெரிந்து கொள்வதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்க. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழவே மாட்டீங்க. பிரியமான பிள்ளைகளை போல் சந்தோஷமாய் ஆண்டவரை பிரியப்படுத்தி நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்கிறேன்னு போயிட்டே இருப்பாங்க. நோவா பேழை கட்டினது போல, அவங்க குடும்பம் காக்கப்பட்டது போல ஒரு மறு உலகம் பிறந்துச்சே. அப்படி நோவாவுக்கு அநேக ஐடியா இருந்திருக்கலாம், ஆண்டவர் செஞ்சது எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சார்னு இருக்கு. அவர் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே அப்படிதான் நாம் வாழும்படிக்கு தேவன் நம்மை வெளிப்படுத்துகிறார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது மத்தேயுல ஒரு வார்த்தை, வெளிப்பாடு பெற்ற பேதுருவை நான் கேட்டேன். சந்தோஷமாய் நம்ம எத்தனையோ தடவை கேட்டிருக்கிறோம், ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்க, இப்படிதான் எல்லாரும் வெளிப்பாடு பெறணும், தலையாகிய கிறிஸ்துவினாலே தலையினால் நடத்தப்படுகிற ஒரு அவயமாய் அங்கமாய் சபையாய் கூடி வந்து அப்படி கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று ஒரு வளர்ந்தேறுகிற ஒரு சரீரமாக இருக்கிற அந்த தலையை பற்றி கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரை சந்தோஷப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இங்கே பேதுரு ஒரு வெளிப்பாடை பெற்று சொல்லும் பொழுது தேவன் தன்னுடைய வழிகளை யாருக்கு வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷனிடத்திலே எனக்கு என்ன நடக்க போகுது, நான் எப்படி கடந்து போக போகிறேன்னு ஆண்டவர் அப்படி இருதயத்தை திறந்து பேசுகிறாங்க. நான் கேட்டு படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாய்
அப்படி உற்சாகமாக இருந்துச்சு. ஆண்டவருடைய வழியை நாம் கவனித்து பார்க்குறோம், ஏதோ கேட்குறோம் அப்படின்னா யாருக்கு ஆண்டவருடைய வழியை போதிப்பாங்க? ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் யாருக்கு வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா இப்படி ஒரு வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன்தான் பேதுருவை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அவங்க கேட்டது போல தீர்க்கதரிசி எல்லாத்தையும் சொல்கிறாங்களா, சாதாரண ஆட்கள் இல்லை, பெரிய பெரிய வாழ்க்கையை வாழ்ந்தவங்க. ஆனாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டவர் கேட்குறாங்க. பேதுரு அப்போ சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் அவனை கேட்டது போல் அப்படியே அப்பாலே போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்காமல் மனுஷனை ஏற்றவளை சிந்திக்கிற, அதனால நீ அந்தாண்ட போ அப்படின்னு ஆண்டவர் அவனை வெறுத்துக்கொள்ளும். அப்பயும் போகல. அதுக்கப்புறமும் எல்லா யோவானில் கேட்டது போல் எல்லா ஜீவ அப்போ உங்களை எப்படி நாங்கள் இதெல்லாம் இது பண்ண முடியும் அப்படின்னு சீசர்கள் அது முதல் அவரோடு கூட நடக்காமல் எல்லாம் போயிட்டாங்க. 70 பேர் கிட்ட இருந்த எல்லாம் போயிட்டாங்க. ஆண்டவர் ஓப்பனாய் சபைக்கு ஒரு அறிக்கை எடுக்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் போயிடுங்க. அவருடைய இருதயம் அதுதான். ஒரு வெளிப்பாடு பெறாமல் என்னை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாமல் நீங்கள் போட்டு குழப்பிட்டு இருந்தாக்கா அப்படி இருக்க வேண்டாம்னு போயிடுங்கன்னா போயிடுங்கிற மனசில் சொல்லலை, அந்த வெளிப்பாட்டை அறிந்த மனுஷன் போக மாட்டாங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்போ பேதுரு சொல்லுகிறா, நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, வாழ்வு தரும் நித்திய ஜீவவசனம் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே, உங்களை பார்த்து உங்கள்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நாங்கள் விசுவாசமாய் உங்களை தொட்டு பார்த்துருக்குறோன்னு சொல்கிறாங்க. அடுத்த வசனத்தில் நாங்கள் விசுவாசித்தும் கண்டும் இருக்கிறோம், உங்களை பார்க்குறோம், உங்களை பார்த்து உங்கள்கிட்டேருந்து ஒன்று கற்றுக்குறோம், நாங்கள் எங்கே போவோம்? உங்கள் வார்த்தை வாயின் வார்த்தை தான் இப்படி இருக்கே தவிர உங்கள் மனசு எங்களை கூட்டி சேர்க்க தான் ஆசையாக இருக்கே, நாங்கள் எங்கே போவோம்? அப்படி ஒரு வெளிப்பாட்டு பெற்ற மனுஷன்ட்ட ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தை இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவேன். ஆண்டவர் உடனே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஒரு வெளிப்பாடு பெற்ற மனுஷனை நீ வாழ்கன்னு வாழ்த்துனது போல, சமாதானம் உனக்கு உண்டாகணும்னு சொன்னது போல, நீ பாக்கியவான் அப்படின்னு ஒரு மனுஷனை சொல்லி, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். உன்னோட ஜெனரேஷனோ நீ வாழ்ந்த வாழ்க்கையோ உன்னோட மாம்சமோ இதை வெளிப்படுத்தலை, உள்ளே இருந்து ஆவி பிதா உனக்கு வெளிப்படுத்தினார்னு சொல்லி நாமும் அப்படி வெளிப்பாடு அடையும்படிக்கு. மேலும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்கிறாங்க, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்படி ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு ஆத்துமா, அது யாரோ, பேதுருவோ எக்ஸர்வோ யாரோ, அப்படி ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு ஒரு இருதயத்தின் மேல், பேதுருன்னா ஸ்ட்ராங்கான பாறைன்னு அர்த்தம். அது காத்தடிக்கும், மழை வரும், அது உடைஞ்சு போகாது. ஆழமாய் அஸ்திபாரம் போட்டு ஒரு புத்தியுள்ள மனுஷனாகிய பேதுருவே, ஒரு வெளிப்பாடு என்னை குறித்து அறிய வேண்டிய பிரகாரமாய் ஒரு அறிந்த பேதுருவே, நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பரலோகத்தில் திறக்கிற ஒரு சாவியை உனக்கு கொடுப்பேன்னா ஏதோ சாவியை கொடுப்பேன்ல, இந்த வெளிப்பாடு அடைந்த எல்லா மனுஷனுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை, ஒரு சந்தோஷம், ஒரு இளைப்பாறுதல். அது பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்தில் நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டோம். எவ்வளோ பெரிய வார்த்தையை ஆண்டவர் பேதுருவை பார்த்து பட்டுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்கணும்னு தான் நம்ம இருக்கிறோம் ஆண்டவர். ஆனால் பேதுருவை ஒரு வெளிப்பாடு அடைந்த மனுஷன்ட்ட ஆண்டவர் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். நான் இயேசு கிறிஸ்து இப்படி நீ வெளிப்பாடு பெற்றீங்களே, அதை யாருக்கும் சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா காலம் நிறைவேற இன்னும் நாட்கள் இருக்குன்னு ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். நான் கடந்து போகிற வாழ்க்கையை எனக்கு எப்படி முடியும் அப்படின்னு எப்போ ஒரு மனுஷன்ட்ட ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒரு வெளிப்பாடு பெற்ற ஒரு மனுஷன். நம்ம இதை கவனித்து பார்க்குறோம், ஆண்டவர்கிட்டருந்து கற்றுக்குறோம் அப்படின்னாக்கா எல்லாருக்கும் இந்த வெளிப்பாடு கிடைக்காது. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து அவரை வெளிப்பாடு பெற்ற ஜனங்களுக்கு ஆண்டவர் நடக்க வேண்டிய வழியை அவனுக்கு காட்டிகிட்டே இருப்பாங்க. இதுவே வழி, இதிலே நட ஆண்டவர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதுக்காக தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், புது வாழ்வு நான் திறக்குன்னா நான் நடத்துகிறேன், நீ பயப்படாத, தைரியமாயிரு, சந்தோஷமாயிரு. அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இப்படி சொல்லும் போது தான் பேதுரு ஆண்டவரை பார்த்து அவரும் அப்படியே ஓப்பனாய் அடுத்த செகண்டே, ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாரே,
என்னை பாக்கியவான்னு சொல்லிட்டாரே, இப்போ நம்ம எதுவும் பேசக்கூடாது. சொன்னாக்கா ஏதாவது ஆண்டவர் ஏதாவது மறுப்பு சொன்னாக்கா, இப்போ இருக்கிறாங்க 11 பேருக்கு முன்னாடி ஆண்டவர் என்னை கடிந்து கொள்வார். அப்படி ஒரு கெட்ட பேர் எனக்கு வேண்டான்னு பேதுரு நினைக்கவே இல்லை. ஓப்பனாக இருக்கிற மனசோட அவர் மாம்சத்தில் இருக்கிற பலத்தில் ஒரு விஷயத்தை பேசுகிறார். உங்களுக்கு அப்படி நடக்கக்கூடாது. தனியாய் கூட்டு போய் சொல்கிறாங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். இப்படி ஒரு கடிந்து கொள்கிற ஒரு வாழ்க்கையையும் சீர் பண்ணக்கூடிய ஒரு சில வாழ்க்கையை நமக்கு கிடைக்குது அப்படின்னா, கிறிஸ்து சபையின் மூலியமாய் அனந்த ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது அப்படி தான் கேட்குறேன். இதை மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், நமக்கு இதை யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது, யாருமே கற்றுக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் சொல்லவும் மாட்டாங்க. ஒரு வெளிப்பாடு பெறணும் அப்படின்னா சபையாகிய சரீரமாய் கூட்டி சேர்த்து ஆண்டவர் சேர்க்கும் பொழுது அவர் விதமாய் அவருடைய வார்த்தைகளை பேசி நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாய் திருப்பும்படிக்கு, ஒத்துக்கொள்ளும்படிக்கு, மனம் திரும்பும்படிக்கு, நான் கிறிஸ்துவை பிரியப்படுத்த எனக்கு கிடைச்ச நாட்கள் எல்லாம் விட்டுட்டேனே, இனி வரும் வாய்ப்புகளை நான் ஒருபோதும் விட்டுடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவிப்பும் ஒரு சந்தோஷமும் நாம் அடையும்படிக்கு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அப்படி ஒரு வெளிப்பாடு பெற்ற பேதுரு போல நாம் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, அவரை விட்டு நான் எங்கே போவேன் ஆண்டவரே, நீங்கள் எல்லாமே வேற கதி இல்லை. ஆண்டவர் அப்படியே அணைச்சு கொள்வாங்க. அப்படிதான் தேவன் சொல்லி, பிரியமான பிள்ளைகளை போல் நாம் வாழும்படிக்கு, நான் பிதாவுக்கு பிரியமான பிள்ளையாய் நான் பூமியிலே வந்து அவரை காண்பிக்க மனசாய் இருந்து காமிச்சேனே, அதே போல என்னுடைய இருதயத்தை அறிந்தவர்களாய் நீங்களும் உங்களை வாழ்க்கை வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்யுங்க, பிறருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை பார்க்கும்போது கிறிஸ்துவை பார்க்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு உண்டாகட்டும். அப்படி சொல்லி நம்மை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த வாழ்க்கையில தொடர்ந்து நடக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியான நமக்கு நல்ல பலனை தந்து கிருபை தந்து நாம் நடத்துவார் என்று நம்பிக்கை விசுவாசத்தில் இருக்கிறேன்.